श्रीशैलेशदया पात्रम् विभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् आचार्यम् तिरुवडिगळे शरणम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनम् सदा लोकक्षेमाय कुर्वन्तम् प्रेमिकम् सद्गुरुम् भजे यत्प्रसादेन वचसाम् प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरये व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्र नेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः மகாபாரதத்துல நம்ம ஒரு முக்கியமான கட்டம் கர்ண பர்வா. அதுல துஷாசனனுடைய வதம் பார்த்தோம். பூர்வ பிரவச்சனத்துல எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆயிடுத்து. இந்த துஷாசனன் எந்த அளவுக்கு அவன் பண்ண அட்டுழியங்களுக்கு அட்டகாசத்துக்கு பீமசேனன் எப்படி முடிவு கட்டினான் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்போதுமே அயோக்கியர்களுக்கு துஷ்டர்களுக்குன்னு ஒரு காலம் இருந்தா நல்லவர்களுக்குன்னு கூட ஒரு காலம் வரும், வராம இருக்காது. அதுதான் பீமசேனன் புனர் கௌரிதி கௌரிதி அப்படிங்கிற அந்த வாக்கியம் மூலமா சொன்னான். அன்னைக்கு என்ன பார்த்து கௌஹு கௌஹுன்னு ஏளனம் பண்ணி என்னென்னவோ விஷயங்கள் பண்ணி நாங்க வனவாசம் போறோம் அப்படிங்கிறச்சே போறவர்களை ஏதோ நிம்மதியா போக விடாம ஏற்கனவே எல்லாம் இழந்துட்டு ஒரு விதமா அவமானம் போயிட்டு இருக்கிறவர்களை இன்னும் அவமானப்படுத்தும்படியாக தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி தகாத காரியங்கள்ல ஈடுபட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு காலம் கை தொட்டி சிரிச்சார்கள்னா அது கை கொட்டி சிரிச்சவர்களுக்கு அழியற காலமும் வரும் அப்படிங்கிறத காண்பிச்சதுதான் துஷாசனனுடைய வதம். துஷாசனன் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே கௌரவர்களுடைய சைன்யம் உடைஞ்சு போயிடுது. ஏன்னா அவன் பிரதானமான அவன் கௌரவர்கள் துஷாசனன். திருதராஷ்டிரனே ரொம்ப தாப்பப்பட்டான், கதறி அழுதான். துஷாசனன் போயிட்டான் உடனே கௌரவர்களுடைய கொடியெல்லாம் தாழ்த்தப்பட்டது. துரியோதனாதிகள் இனி அடுத்தது என்ன பண்ண போறோம்னு புரியாம திகைச்சு போய் நிக்கிறார்கள். பாரத யுத்தம் 18 நாள், அதுல 10 நாள் யுத்தம் பீஷ்மரே பண்ணிட்டார், 5 நாள் யுத்தம் துரோணர் பண்ணிட்டார். இப்ப 16வது நாள் யுத்தத்துலதான் துஷாசன வதம் ஆயிருக்கு. கர்ணன் உற்சாகமா தான் யுத்தம் பண்ணணும்னு கிளம்பி போனவன் கடைசியில துஷாசனனுடைய வதத்தை பார்த்து பேசுவதறியாம கர்ணன் வந்து உட்காண்டான். இப்படி கூட வதம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்போட கூட கர்ணன் வந்து உட்காண்டான். எல்லாருமே இன்னும் அது ஒரு ஷாக், ஒரு விதமான ஒரு ஷாக், அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியல. இருந்தாலும் யுத்தம் மேற்கொண்டு நடந்தாகணும், மேற்கொண்டு யுத்தம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால இனி பாக்குறான் கர்ணன். இனி 17வது நாள் யுத்தம், நீ நம்ம யுத்தத்துக்கு கிளம்ப வேண்டிதான். கௌரவர்கள் எல்லாம் ரொம்ப ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கார்கள். ஆனால் கர்ணனும் அவன் முடிஞ்சு போகாம உற்சாகமாவே கிளம்புறான். சரி நம்ம இன்னைக்கு நம்ம உற்சாகமாவே நம்ம யுத்தம் பண்ணுவோம்னு கிளம்புறான். துரியோதனன் பார்த்து கேட்கிறான் கர்ணனை, என்ன கர்ணா இன்னைக்காவது ஏதாவது ஆகுமா? பாண்டவர்களை ஜெயிச்சுடுவியா? நம்ம பக்கம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இனிமே அவனுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடுது. துரியோதனன் என்ன இத்தனை நாட்கள் ரொம்ப தீர்மானமா இருந்தான், நம்ம ஜெயிச்சுட போறோம், இந்த யுத்தத்துல நம்ம தான் ஜெயிக்க போறோம், அஸ்தினாபுர வாக சூட போறோம்ங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட கூட இருந்த துரியோதனனுக்கு பீஷ்மர் போனார், துரோணர் போனது கூட அவ்வளவு பெருசா தெரியல. சரி ஏதோ அவர்கள்லாம் பெரியவாளுக்கு சுபாவமாகவே கொஞ்சம் நாடிகள் தளர்ந்திருக்கும், அவர்களுக்கு சக்தி குறைஞ்சிருக்கும். அதனால அவர்கள் பெரியவர்கள், மேலும் அவர்கள் எல்லாம் பாண்டவ பட்சபாதிகள். ஒரு விதமா பீஷ்மரோ துரோணரோ பாண்டவர்கள் பக்கம் ரொம்ப கிருப்பா இருக்கிறவர்கள் தான். அதனால அவர்கள் சரியா யுத்தம் பண்ணல, அதனாலதான் என் கட்சி விழுந்தது அப்படிங்கறதான் துரியோதனன் இப்ப வரைக்கும் நம்புறான். அதனால இப்ப கர்ணன் வந்து
கர்ணன் நமக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பான், அவன் நல்லா யுத்தம் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில துரியோதனன் இருக்கிறதுனால அப்படி இருந்துமே இப்ப ஒரு சந்தேகம் வந்துடுது துரியோதனனுக்கு, ஏதாவது இன்னைக்கு ஆகுமா ஆகாதா, முக்காவாசி சைன்யம் இனி காலி ஆயிடுத்து, அவ்வளவுதான். டுவர்ட்ஸ் த எண்ட் நம்ம முடிவை நோக்கி நகர்ற மாதிரி ஆயிடுத்து இப்போ யுத்தத்துக்குள்ள. ஏன்னா இப்ப பிரதானமான வீரன் அங்க கர்ணன் தான் இருக்கான், துஷாசனன் போயாச்சு. அவன் இந்த சமயத்துல துரியோதனனால வேற என்ன நினைக்க முடியும்? என்ன நினைக்கிறான், இன்னைக்காவது உன்னால ஏதாவது ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னதும் கர்ணன் துரியோதனன் ஆலிங்கனம் பண்ணினான். துரியோதனா, உன்னுடைய வருத்தம் எனக்கு புரியறது, வருத்தப்படாத, இன்னைக்கு நிச்சயமா நான் வெற்றியோட திரும்ப வருவேன். அர்ஜுனனை நான் இன்னைக்கு வதம் பண்ணிடுவேன். அர்ஜுனன் போயாச்சுனாலே பாண்டவர்களுடைய கட்சி கவுந்துடும். அர்ஜுனன் தான் பிரதானமான வீரன் பாண்டவர்களுக்கு. அதனால அர்ஜுனனை நான் இன்னைக்கு வீழ்த்தி எப்படியாவது நான் அர்ஜுனனை ஜெயிச்சு நான் இன்னைக்கு வெற்றியோட திரும்ப வருவேன் அப்படின்னு கர்ணன் சொல்லி சல்லியனை பாக்குறார். இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும், ஏன்னா ஏற்கனவே சல்லியன் ரொம்ப சுவாரஸ்ய பங்கம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி நான் அர்ஜுனனை நான் இன்னைக்கு ஜெயிச்சு வீரவாகோட திரும்புவேன்னு கர்ணன் சொன்னது, ஜெயிச்சிருவேன் அர்ஜுனனை தானே ஜெயிச்சிருவேன், ஏதோ என் டைரி ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற ரீதியில காட்டுறார் சல்லியன். எத்தனை தடவை ஓடி இருக்க பயல, அர்ஜுனனை நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு, ஜெயிச்சிருவப்பா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு ரொம்ப ஒரு சர்க்காஸ்டிக்கா பேசுறார் சல்லியன். இவரை வேற வச்சுட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது, இப்ப யுத்தம் நல்லபடியா நடந்தாகணும்னு கர்ணன் என்ன பண்றான், மிருது வச்சனமா சல்லியன்ட்ட பேசணும்னு வந்து சல்லியன் மகாராஜாவை நமஸ்காரம் பண்றான். நமஸ்கரிச்சுட்டான். நமஸ்கரிச்சு சொல்றான், ராஜன்னு நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்டக்க தனியா பேசுங்க, யுத்த காலத்துல இங்க வேண்டாம். துரியோதனன் ஏற்கனவே மனசு ஒடிஞ்சு போயிருக்கான். ஏன்னா துஷாசனன் போயிட்டான் அப்படிங்கறதுனால அவன் மனசெல்லாம் ரணமாயிடுது, ஒடிஞ்சு போயிட்டான். ஒரு விதமா இப்ப ரொம்ப பலஹீனமா இருக்கான் துரியோதனன். அதனால வார்த்தையால அவனை கொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது என்னிடத்துல கோபம் இருந்தாலும் இல்ல என்கிட்ட ஏதாவது பேசணும்னா தனியா பேசலாம். அதனால நீங்க இப்ப கிளம்பலாமா, எனக்கு சகாயம் பண்றேலா, இன்னைக்கு சாரத்தியம் பண்றேலா அப்படின்னு கேட்டதும், கர்ணா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, சகாயம் பண்ணுன்னு ஒரு சாரத்திய பார்த்து சாரதே ரதத்தை எடு அப்படின்னுதான் ஒரு ரத்திகள் சொல்லுவான் பொதுவா. அர்ஜுனனே இப்ப அப்படித்தானே சொல்றான், ஒரு தடவை என்ன சாரதேன்னு கூப்பிடுறது இல்லை, அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணா ரதத்தை எடு, கிருஷ்ணா அப்படி போ, கிருஷ்ணா இப்படி போன்னு சொல்றான். அர்ஜுனன் சொன்ன போக்குக்கெல்லாம் கிருஷ்ணன் போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறச்சே சாரதே ரதத்தை எடுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில கூட நீ இல்லையே கர்ணான்னு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி, நான் இந்த நிலைமையில நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலவா, சாரத்தியம் பண்றேன். துரியோதனனை பார்த்து போற போக்குல சல்லியன் சொல்றார், துரியோதனா கர்ணன் கிட்ட இருந்து கொஞ்சம் மரியாதை இப்பவாவது கத்துக்கோ. என் இடத்துல வந்து என்ன நமஸ்கரிச்சுட்டு கேட்கறான் பத்தியா, இத நீ நேத்திக்கே பண்ணிருக்கலாம், பண்ணிருந்தா நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்ணா சரி வா கிளம்பலாம், யுத்தத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சல்லியன் சாரத்தியம் பண்றார். கர்ணன் பழையபடி உற்சாகமாவே வந்திருக்கான் யுத்தத்துக்கு. ஒண்ணு தளர்ந்து போயிடல, ஒடிஞ்சு போயிடல, உற்சாகமாவே சந்தோஷமாவே யுத்த களத்துல வந்து நிக்கிறான். அர்ஜுனன் எங்கேன்னு தேடுறான். துஷாசன வதம் ஆயிடுத்துன்னு உடனே பாண்டவர்களுக்கே ஒரு விதமான நம்ம வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த யுத்தத்துல ஆரம்பத்துல பாண்டவர்கள் சேனை விழுந்த மாதிரிதான் இருந்தது. ஆனால் இப்ப பார்த்தா ஒரு விதமா பாண்டவர்கள் பக்கம் வெற்றி திரும்பிடுத்து அப்படிங்கிறது தர்மபுத்திரருக்கே புரிஞ்சிடுது. இப்ப என்ன ஆச்சு, இப்ப கர்ணன் இங்க வந்து அர்ஜுனன் எங்கே அப்படிங்கறதான் கர்ணன் தேடுறான். பாக்கி பாண்டவர்களோடையும் கொஞ்சம் யுத்தம் பண்ணி பார்த்தான். இருந்தாலும் கர்ணன் சொல்றான், எனக்கு சமானமான வீரன் அர்ஜுனன் தான், அர்ஜுனன் எங்கே அப்படின்னு கர்ணன் தேட கிருஷ்ணன் வந்து நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு ரதத்தை நல்ல உற்சாகமா கிருஷ்ணன் ஓட்டிட்டு வந்து இதோ இருக்கான் அர்ஜுனன் அப்படின்னு வந்து ரதத்தை ஸ்தாபிச்சான். ரதம் ஸ்தாபயமே அர்ஜுனா மே அச்சுதா அப்படின்னு சொன்னது போல அச்சுதன் ரதத்தை கொண்டு வந்து ஸ்தாபிச்சுட்டான். ஸ்தாபிச்சு அர்ஜுனா இன்னைக்கு கர்ணனோட நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் அதி ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது. ஏன்னா ரெண்டு பேரும் முறைப்படி வித்த கத்துண்டவர்கள். அவர்கள் நேற்றைய யுத்தமே துஷாசனனுடைய வதம் ஆறுதுன்றதுனால கொஞ்சம் தடைப்பட்டுருது. இல்லைன்னா ரொம்ப ரெண்டு பேரும் குதூகலமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கார்கள். ததஸ்து தௌவை புருஷ பிரவீரௌ ராஜன்வரௌ சர்வதனுர்தராணாம் த்வக்த்வாத்மதேஹௌ சமரேதி கோரே பிராப்த ஸ்ரமௌ ஷ்ரத்ருதுராசதௌ ஹி. சஞ்சயன் சொல்றான், ராஜன்னு என்ன திருதராஷ்டிரன் கேட்கிறான், என்ன ஆச்சு, துஷாசன வதம் ஆயிடுத்து, இனிமே மேற்கொண்டு யுத்தம் எப்படி ஆறுது அப்படின்னதும் கர்ணன்
மகாரதன் கர்ணன் யுத்த களத்துக்கு வந்து பார்த்தனோட கர்ணன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இந்த காட்சியை 33 கோடி தேவர்களும் பிரத்யட்சமாகி அர்ஜுனன் கர்ணன் யுத்தத்தை வேடிக்கை பார்க்கிறார்கள். 2 பேரும் சமானமான வீரர்கள். அதுல யாரு ஜெயிக்க போறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியே எல்லாருக்கும் இருக்கு. தேவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தை வந்து வேடிக்கை பார்க்க, அப்ப அங்க சூரியன் சொல்றான், இன்னைக்கு என்னுடைய அம்சமான கர்ணன் இன்னைக்கு ஜெயிச்சிடுவான், ஜெயக்கொடி நாட்டிடுவான் அப்படின்னு அங்க சூரிய தேவன் சொல்றானா. இந்திரன் சொல்றானா, இல்ல இல்ல, என்னைக்காவது இது வரைக்கும் கர்ணன் ஜெயிச்சிருக்கானோ அர்ஜுனனை? என்னுடைய புத்திரன் போல இருக்கிற அர்ஜுனன் தான் இந்த யுத்தத்துல ஜெயிப்பான் அப்படின்னு இந்திரன் சொல்ல 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்குவாதம் வருது போல இருக்கு, சூரியனுக்கும் இந்திரனுக்கும். அதனால என்ன பண்ணிட்டார்கள், சூரிய தேவன் சாட்சாத் சூரிய தேவன் அப்படியே கீழே இறங்கிட்டானாம். பூமிக்கு கீழே இறங்கி கர்ணனுக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டாராம் சூரியன். அதே போல நீ மட்டும் தான் இறங்குவியா, ஏதோ நானும் இறங்குறேன்னு இந்திரன் சாட்சாத் இந்திரன் கீழே இறங்கி நான் அர்ஜுனனுக்கு சகாயம் பண்றேன் அப்படின்னு இந்திரன் இறங்கிட்டான். இப்படி 2 பேரும் சகாயம்னா ஒண்ணு சேனையை கொடுத்து ஒண்ணு சகாயம் பண்ணல. இவர்கள் 2 பேரும் கிருஷ்ணார்ஜுனர்களுடைய ரதத்துல அர்ஜுனனும் இங்க சல்லியன் கர்ணனுடைய ரதத்துல கர்ணனும் 2 பேருமா ஒத்தரை அடிச்சுட்டு ஒருத்தருக்கு சபாஷ் சொல்லிக்கிறார்கள். அர்ஜுனன் ஏதாவது பிரதியஸ்திரம் போடுறச்சே கர்ணன் சபாஷ் அர்ஜுனா அப்படிங்கிறான். அர்ஜுனன் சபாஷ் சொல்றான், கர்ணன் பிரதியஸ்திரம் போடுறச்சே சபாஷ் கர்ணா நன்னா போடுறியே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். 2 பேரும் ஒருத்தருக்கு விரோதம் இல்ல, ஒருத்தருக்கு பாராட்டின்றே யுத்தம் பண்றார்கள். இந்த அழக பாக்குறதுனால தேவர்கள் அப்படியே எல்லாரும் பிரமிப்போட இந்த காட்சியை பார்க்க, அப்ப என்ன சகாயம் சூரியனும் இந்திரனும் பண்றார்கள்னு பார்த்தா, கர்ணன் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறச்சு அப்பப்ப வேர்த்து விடும், தளர்ந்து போவான். அந்த சமயத்துல எல்லாம் உடனே சூரியன் வந்து அவன் முகத்தை தொடச்சு கர்ணனுக்கு கொஞ்சம் தீர்த்தம் தாகசாந்தி கொடுத்து அந்த மாதிரி உதவி சூரியன் பண்றான். அதே போல இங்க தேவேந்திரன் அர்ஜுனன் தளர்ந்து போர்ச்சேனா அர்ஜுனனுக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொடுத்து அவனுக்கு முகத்தை தொடச்சு விட்டு அர்ஜுனனை உற்சாகப்படுத்துறானாம் தேவேந்திரன். இப்படி 2 பேரும் பரஸ்பரம் யுத்தம் பண்ணிட்டு இருக்க இந்த காட்சியை தான் சஞ்சயன் திருதராஷ்டிரன் சொல்றான். தேவதைகள்லாம் வந்து சகாயம் பண்ற அளவுக்கு கர்ணனும் அர்ஜுனனும் 2 பேரும் யுத்தம் பண்ணிக்கிறார்கள். யார் ஜெயிக்கிறா? திருதராஷ்டிரன் கேட்கிறான், யாரு ஜெயிக்கிறா யுத்தத்துல? யாரு கொஞ்சமாவது கர்ணன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கானா? யார் ஜெயிக்கிறா அப்படின்னு கேட்டதும் அது இப்ப சொல்ல முடியல மகாராஜா, 2 பேருமே சமானமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கார்கள், சொல்ல முடியல, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும் அப்படின்னு சஞ்சயன் பாக்குறான். பார்த்தா மகாராஜா சஞ்சயன் சொல்றான், வந்தது ஆபத்து. கர்ணன் நாகபாசம் எடுத்துட்டான், நாகபாசத்தை கையில எடுத்துட்டான் அப்படின்னதும், நாகபாசமா? அப்ப எடுத்தா பின் அர்ஜுனனுக்கு மேலதான் போட வரான் அப்படின்னு சொன்னது நாகபாசம். இது ராமாயணத்திலையும் நம்ம பார்த்திருப்போம். ராமாயணத்துல இந்திரஜித்து தானே இந்த நாகபாசத்தை எடுத்து ராம லட்சுமணர்களையே கட்டி போட்டான். அது போல இந்த நாகபாசம்ங்கிறது ஒரு விதமான திவ்யாஸ்திரம். அதை எடுத்துட்டு வந்து அந்த பாம்பு ரூபத்திலேயே வரும். அது நாக ரூபத்துல வந்து அதை கட்டி போட்டாலும் போட்டுடும், அப்படி இல்லைன்னா நேர கழுத்தை வந்து டார்கெட் பண்ணிட்டுன்னா அப்படியே கழுத்தை கொய்தாலும் இது ஒரு விதமான திவ்யாஸ்திரம். அது திவ்யாஸ்திரத்தை கர்ணன் எடுத்துடவே दशशतयनो हिं दृश्या बाणे प्रविष्टं निहत इति सुतो मेऽस्त्र गात्रो बभूव जलज कुसुमयोनिः श्रेष्ठ भावोजितात्मा त्रिदशपतिमवचोत्मा व्यतिष्ठा जयेश्रीः என்ன அந்த நாக பாசத்தை எடுத்து இப்ப கர்ணன் நேர அர்ஜுனனுடைய தலைய போய் இது கொய்திடட்டும் அப்படின்னு மனசுல சங்கல்பிச்சுட்டான். திவ்யாஸ்திரம் மனசுல சங்கல்பிச்சு அர்ஜுனனுடைய தலையை இது வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட கூட நாகாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணிட்டான். இப்படி பிரயோகம் பண்ண உடனே நாகாஸ்திரத்துக்கு பிரதி காருடாஸ்திரம் இப்ப எடுத்து போடணும். இருந்தாலும் அர்ஜுனன் கொஞ்சம் யோசிக்கிறான். திவ்யாஸ்திரத்தை அப்படி எடுத்து பட்டுன்னு உபயோகிக்க கூடாது, அது ராஜநீதி ஆகாது. ஏன்னா ஒரு திவ்யாஸ்திரம் சாமான்யமா யுத்தம் பண்றச்சு சாமான்யமா தான் யுத்தம் பண்ணணும். திவ்யாஸ்திரத்தை எடுத்து போட்டா லோகஹானி ஏற்படும். ஏன்னா இப்ப அந்த நாகாஸ்திரம் வந்து அர்ஜுனனை மட்டும் கொய்துட்டா பரவாயில்ல, அது இன்னும் ஃபர்தரா அந்த லோகத்தையே பொசுக்கினாலும் பொசுக்கிடலாம். அந்த அளவுக்கு திவ்யாஸ்திரத்துக்கு அத்தகைய பவர் இருக்கிறதுனால இது இப்ப நம்ம மறுபடியும் காருடாஸ்திரம் எடுத்தா 2 திவ்யாஸ்திரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி
உபயோகத்தினால் லோகம் என்ன ஆகும், லோகஹானி ஏற்படாதா, ஆனால் திவ்யாஸ்திரத்தை எடுத்து நம்ம அப்படி உபயோகிக்கலாமா அப்படின்னு அர்ஜுனன் யோசிச்சுட்டு இப்படி நிக்கிறான். இப்படி யோசிச்சுட்டு நின்ன உடனே இப்படி கிருஷ்ணன் திரும்புறான். அர்ஜுனா அர்ஜுனா, எடுத்தது நாகாஸ்திரம் வருது, உன்னுடைய கழுத்தை நோக்கி வருதுப்பா, எடுப்பா, பிரத்யஸ்திரம் எடு, காருடாஸ்திரம் எடு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல அப்பவும் யோசிக்கிறாங்க. இல்ல கிருஷ்ணா, எடுப்பேன் இப்படி பேசுறதுக்கான டைம் ஆயுது, இது ஒண்ணு எக்ஸாமினேஷன் இல்லையே, யோசிச்சு பரீட்சையில யோசிச்சு விடை எழுதலாங்கிறதுக்கு, இது யுத்தமா இருக்கச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்க, எடு காருடாஸ்திரத்தை எடு. தம் பிரேக்ஷ தீதம் யுதி மாதவஸ்து த்வரன்விதம் சத்வரயைவ லீலயா பதாவினி ஸ்பிஷ்ய ரதோத்தமம் ச பிராவேஷயத் பிருத்திவீம் கிஞ்சிதேவாக. இப்படி எடு, உடனே காருடாஸ்திரம் எடு அப்படின்னதும் அர்ஜுனன் யோசிச்சுட்டு நிக்கிறான். இல்ல திவ்யாஸ்திரம் இன்னொன்னு எடுத்தா லோகஹானி ஏற்படுமே கிருஷ்ணா, நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு யோசிச்சு நிக்கிறதுக்கான டைம் இல்ல, இப்ப கிட்டக்க வந்துடுது. நேர அர்ஜுனனை நோக்கி வந்துட்டு இருக்கு நாகாஸ்திரம். இப்படி வரத பார்த்த உடனே இந்திரன் ஜெயே ஸ்ரீஹி அப்படின்னு இந்திரன் அங்க ஜெயகோஷம் போட்டான். ஜெயே ஸ்ரீஹி எதனால அப்படி ஜெயகோஷம் போட்டான்னா, அர்ஜுனனுக்கு தான் ஜெயம் அப்படிங்கிற ரீதியில ஜெயே ஸ்ரீஹி அப்படின்னு இந்திரன் சொல்ல, மற்றொரு காரணம் இங்க ஸ்ரீனா இங்க ஸ்ரீபதியான கிருஷ்ணன் இங்க இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணனே அர்ஜுனனுடைய ஜெயத்தை வகிக்கிறான் அப்படிங்கிறதுனால ஜெயே ஸ்ரீஹி அப்படின்னு இந்திரன் ஒரு ஜெயகோஷம் போட்ட உடனே இப்படி கிருஷ்ணன் பார்த்து அர்ஜுனா யோசிச்சு நிக்கிறது, இது நான் என்ன பண்ணுவேன், அர்ஜுனனை காப்பாத்தணுமே. கிருஷ்ணனுக்கு இருக்கிற ஒரே கவலை அர்ஜுனனை காப்பாத்தணுமே அப்படி நாகாஸ்திரம் கிருஷ்ணனை தாண்டிடுது. நேர அந்த சாரதியான சீட்ல கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான். கிருஷ்ணனை தாண்டிடுத்து நேர அர்ஜுனனுடைய கழுத்துக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான், தன்னுடைய கட்ட விரலால ரதத்தை ஒரு அமுக்கிட்டானாம். ஒரு கொட்டிட்டான் ரதத்தை, தன்னுடைய கட்ட விரலால ஒரு அழுத்திட்டான் கிருஷ்ணன். அழுத்தின உடனே அந்த 2 ரத சக்கரமும் பூமிக்குள்ள போய் அப்படியே அமுங்கின உடனே குதிரைகள் எல்லாம் அப்படி சப்பளம் போட்டுன்னு உட்காந்துருது. ரதத்தை ஒரு அழுத்தினது இந்த கட்டத்தை வர்ணிக்கிறார் வியாச பகவான். என்ன லீல கிருஷ்ணன் பண்ண லீல. தம் பிரேக்ஷ தீதம் யுதி மாதவஸ்து, மாதவன் பண்ற லீலையே லீல. த்வரன்விதம் சத்வரரைவ லீலையா, அன்னைக்கு ஒத்த விரலால கோவர்தனத்தை தூக்கினான். குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தான். ஒரே விரலால அன்னைக்கு கோவர்தனத்தை தூக்கி திருவாயர்பாடியில இருக்கிற அத்தனை ஆயர்கள் இடையர்களுக்கு அபயம் கொடுத்தது போல இன்றைய தினம் அர்ஜுனனுக்கு அன்னைக்கு அத்தனை ஆயர்களையும் இடையர்களையும் காப்பாத்துறதுக்காக ஒரு விரல் கோவர்தனத்தை தூக்கின கிருஷ்ணன் இன்னைக்கு அர்ஜுனனுக்கு ஒரு ஆபத்துன்னு வரைச்சே சுண்டு விரலை எடுக்காம கட்ட விரலையே எடுத்து அன்னைக்கு ரதத்தை ஒரு அழுத்தி அர்ஜுனனை காப்பாத்திட்டான். அந்த ரதம் அப்படியே பிருத்திவியில போய் பூமியில போய் அமிங்கிடுத்து. பிரவேஷயத் பிருத்திவீம் கிஞ்சிதேவாக, இப்படி பூமியில போய் அந்த ரதம் அமிங்கிடுதான். இப்படி அமிங்கிட உடனே வந்து அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் தட்டின்னு போயிடுது. ஆனா அர்ஜுனனுடைய கழுத்துக்கு வந்த நாகாஸ்திரம் இப்ப ரதம் பூமியில அமிங்கினதுனால அர்ஜுனனுடைய கிரீடத்தை தட்டின்னு போயிடுது. போய் அந்த நாகாஸ்திரம் எத்தமா போயிடுச்சு. ஏன்னா அவன் சங்கல்பிச்சு போட்டான் இல்லையா கர்ணன், அர்ஜுனனுடைய தலையை டார்கெட் பண்ணணும், தலையை அவன் கொய்திடணும்னு சங்கல்பிச்சு போட்டதுனால இப்ப தலையை கொய்ய முடியல. அதனால நாகாஸ்திரம் எத்தமா போயிடுது. அவனுடைய கிரீடத்தை மட்டும் தட்டின்னு போயிடுது. இப்படி கீழே பூமியில விழுந்த உடனே இப்படி கிருஷ்ணன் பாக்குறான். என்ன அர்ஜுனா யோசிச்சுன்னு நிக்கிற, காருடாஸ்திரம் எடுக்க வேண்டிதானே, அவன் எப்ப திவ்யாஸ்திரம் எடுக்கிறானோ நம்மளும் எடுக்க வேண்டியதுதான். எப்ப லோகஹானி ஏற்படும் இப்ப அவன் யோசிச்சானா, கர்ணன் யோசிச்சானா, திவ்யாஸ்திரம் எடுக்கிறோமே இது லோகஹானி ஏற்படாதான்னு எப்ப கர்ணன் யோசிக்கலையோ நம்ம மட்டும் ஏன் யோசிக்கணும். எதிராளி எப்ப திவ்யாஸ்திரம் எடுக்கிறானோ நம்மளும் எடுக்க வேண்டியதுதான். இனிமே யோசிச்சுலாம் நீ நிக்க கூடாது, புரியுறதா அப்படின்னு இப்படி அர்ஜுனனுடைய முகத்தை ஏற இறங்க கிருஷ்ணன் பாக்குறான். பார்த்தா அவனுடைய கிரீடம் தட்டிண்டு போயிடுது. அர்ஜுனனுடைய கிரீடம் இல்லை இப்போ அர்ஜுனனுடைய முகம் பூரா வேர்வை. ஏன்னா கழுத்துக்கு நேர பானம் வந்துடுதுன்னு உடனே என்ன பண்றதுன்னு புரியாம திகச்ச அர்ஜுனனுக்கு இப்படி முகம் பூரா வேர்த்தெடுத்து. இப்படி வேர்த்த உடனே அந்த வேர்வை எல்லாம் நல்ல கவி இல்லையா வியாச பகவான், அதனால இந்த கட்டத்தை வர்ணிக்கிறார். இப்படி பார்த்து கிருஷ்ணன் கேட்க, உன்னுடைய கிரீடம் தட்டின்னு போனதுனால தப்பிச்ச பயலே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. क्षितिं गता जानोभितेस्तवाः हे
चंद्र चंद्रमरीचिवर्णाः ततोतरिक्षेषु महान् निनादः सम्पूजनार्थं मधुसूदनस्य மதுசூதனன் சொல்றான், அர்ஜுனா யோசிக்க கூடாதுப்பா, அவன் திவ்யாஸ்திரம் எடுத்தா நீ எடுக்கணும், எடு பரவாயில்ல, என்ன லோகஹானி, நான் பாத்துக்கிறேன், எடு அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இப்ப கிரீடம் இல்லாம இருக்கிற அர்ஜுனனை பாக்குறான் கண்ணன். பார்த்து அப்படி அர்ஜுனனை ரசிக்கிறானாம் கண்ணன். ஏன்னா அர்ஜுனனுடைய அழகு அப்படி பிரகாசிக்கிறதாம். இத கவி வியாச பகவான் இந்த கட்டத்தை வர்ணிக்கிறார். வினா கிரீட்டம் சுஷுபே சபார்த்தஹ ஷ்யாமோ யுவா நீல இவோச்ச ஸ்ருங்கஹ ததः சமுத்க்ருத்ய சிதேன வாசசா ஸ்வமூர்தஜானவ்யதிதஸ்ததா அர்ஜுனஹ. வினா கிரீட்டிம், கிரீட்டிம்னு அர்ஜுனனுடைய பெயர் தான். கிரீட்டின்னு அவனுக்கு ஒரு பெயர். நல்ல ஷியாமள வர்ணம், கரு கரு கருன்னு கிருஷ்ணனை போலவே ஷியாமள வர்ணம் அர்ஜுனன். ஷியாமோ யுவா, யுவா நித்திய நவயௌவன சுந்தரன். எப்படி கிருஷ்ணன் நவயௌவன சுந்தரனோ அதே போலதான் அர்ஜுனனும் நித்திய நவயௌவன சுந்தரன். இத்தனை வயசு ஆறுது அப்படிங்கிறது அவர்கள் சொன்னாதான் தெரியும். ஆனா அவனும் நல்ல யுவா போல பளபளபளன்னு ஜொலிக்கிறான். ஷியாமோ யுவா நீலயிவோச்ச ஸ்ருங்கஹா, நல்ல நீல, நீலன்னா இந்த இடத்துல கருப்பு, கரு 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 கருன்னு இருக்கான் அவனுடைய கேசம், ஒரு நரமுடி இல்ல, கரு 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 கருன்னு சுருள் சுருளா சுழண்டு இருக்கிற அவனுடைய கேசங்கள், அர்ஜுனனுடைய கேசங்கள். ஏன்னா இவன் கிரீடத்தை தட்டினதனுடைய அந்த வேகம் அர்ஜுனனுடைய ஷிக்கை இப்படி அவுந்துடுது, அவுந்து அப்படி இப்படி தலைவிரி கோலம் போல நிக்கிறான் அர்ஜுனன். அப்படி அவன் நல்ல சுருள் சுருள் சுருளா சுழண்டு இருக்கக்கூடிய அவனுடைய கேசங்கள்ல நல்லா வேர்த்து ஊத்தி இருக்கு. நல்லா ஏன்னா நாகபாசம் கிட்ட வந்ததுனால ஒரு விதமா வேர்த்தெடுத்து, அந்த வேர்த்ததுனாலேயே அந்த வேர்வையினுடைய முத்துக்கள்லாம் அர்ஜுனனுடைய ஒவ்வொரு கேசத்தினுடைய மத்தியிலையும் அந்த முத்துக்கள் போல அந்த வேர்வைகள் பிரகாசிக்க அர்ஜுனனுடைய கேசம் பூரா ஒரு மணி பண்ணி கோத்தது போல இருக்கான். நடுவுல வேர்வையினுடைய முத்துக்கள் கோட்க ஒரு மணி பண்ணி கேசாலங்காரம் பண்ணது போல இருக்கான் அர்ஜுனனை பார்த்து. இத பார்த்து கிருஷ்ணன் ரசிக்கிறான். உன்னுடைய கேசம் எவ்வளவு அழகா இருக்கு அர்ஜுனா. வீணா கிரீட்டம் சுஷுபே சபார்த்தஹா, பார்த்தா உன்னோட என்ன ஏதாவது மணி அலங்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன உன்னுடைய கேசங்களுக்கு அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா வேர்வை. அட என்ன அர்ஜுனா வேர்வை, ஏதாவது தலையில மணி அலங்காரம் பண்ணது போல அவ்வளவு அழகா பிரகாசிச்சியே. ஷ்யாமோ யுவா நீலயிவோச்ச ஸ்ருங்கஹா, ஏன்பா வேர்த்திருக்கு, என்ன பயந்துட்டியா, நாகபாசம் வருதுன்னு பயந்துட்டியா, நான் இருக்கேன், என்ன மீறி வந்துடுமா உன்கிட்ட, பயப்படாத அப்படின்னு உடனே தன்னுடைய வெண்பட்டு பீதாம்பரத்தை கையில எடுத்தானாம். எடுத்து அர்ஜுனா வேர்த்தெடுத்தே அப்படின்னு அர்ஜுனனுடைய முகத்தை இப்படி கிருஷ்ணன் தொடச்சு விடுறானாம். தொடச்சு விட்டு இந்த தலையெல்லாம் வேர்த்தெடுத்தே அப்படின்னு தலையெல்லாம் துவட்டி விடுறானாம் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. கொஞ்ச நேரம் இருப்ப, ஆஸ்வாசப்படுத்திக்கோ, பயப்படாத அப்படின்னு அர்ஜுனனுக்கு நல்லா வேர்வையெல்லாம் தொடச்சு விட்டு சகாயம் பண்ணி கிருஷ்ணன் தலையில இப்ப உனக்கு கிரீடம் இல்லையே என்ன பண்றது அப்படின்னு பார்த்து, சரி இந்த என்னுடைய வெண்பட்டு பீதாம்பரம் கிருஷ்ணனுடைய அவ்வளவு ஆசையா அணிஞ்சுட்டு வந்த பீதாம்பரத்தை எடுத்து அர்ஜுனனுடைய தலையில ஒரு முண்டாசு போல, இடைய நொல்லியோ கிருஷ்ணன் முண்டாசு போல கட்டி விட்டுட்டானாம். இதை கட்டிக்கும், இதை கட்டிட்டு யுத்தம் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முண்டாசு போல அர்ஜுனனுடைய தலையில தன்னுடைய வெண்பட்டை கட்டி விட்டு, அர்ஜுனா நன்னா இருக்க, கோகர்ணா சுசுகி கிருதேன ஈஷுனா கோபுத்திர சம்பிரேஷிதா திருஷ்டுவா கோகதகம் ஜஹார முகுட்டம் கோஷப்த கோபூரிவை. நல்ல என்ன போலவே நீயும் ஒரு கோக்களை மேனேஜ் பண்ற ஒரு இடையன் போல இருக்கியே, என்ன போலவே முண்டாசு கட்டினது என்ன போலவே இருக்கியே, அழகா இருக்கு அர்ஜுனா. இத பத்தி யோசிக்காத, இனிமே எதை பத்தி யோசிக்காம யுத்தம் பண்ணு. என்ன யோசிச்சு நிக்கிற, யுத்தம் பண்ணு, உத்திஷ்ட பாரதா, எழுந்துரு, பயந்துடக்கூடாது. ஏதோ ஒரு சமயம் இந்த மாதிரி ஆகும் யுத்தத்துல, இதெல்லாம் சகஜம், அதுக்காக பயந்துடக்கூடாது, எழுந்துரு, எழுதி யுத்தம் பண்ணு. சசாஹாயஹ கர்ணபுஜ ஸ்பிருஷ்டம் மஹோரகஹ கிருதவௌர்ஜுனஹ. அர்ஜுனா காண்டீபத்தை கையில ஏந்து யுத்தம் பண்ணு அப்படின்னதும் பண்றேன் கிருஷ்ணா, யுத்தம் பண்றேன். இல்ல திவ்யாஸ்திரம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன், அதனாலதான் இனிமே யோசிக்க மாட்டேன். அவன் எப்படி திவ்யாஸ்திரம் எடுக்கிறானோ நானும் இனி திவ்யாஸ்திரம் எடுக்கிறேன் அப்படின்னு உடனே காண்டீபத்தை கையில ஏந்தி, ஹே கர்ணா வா யுத்தத்துக்கு, திவ்யாஸ்திரமா எடுக்கிறேன், எனக்கு எடுக்க தெரியாதா திவ்யாஸ்திரம், ஏதோ லோகஹானி லோகத்துக்கு ஒரு க்ஷேமம் வரணுமே நான் யோசிச்சுட்டு நின்னேன், ஆனா இனிமே உன்னை விட முடியாது,
திவ்யாஸ்திரத்தை எனக்கும் எடுத்து போட தெரியும், வா எழுந்துரு யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் பரஸ்பரம் ஆச்சரியமா யுத்தம் பண்ணணும்னு புறப்படுறார்கள். இப்படி புறப்படுறச்சே அர்ஜுனனுடைய ரத்தம் இப்படி பூமியில அமிங்கிடுது இல்லையா? ஏன்னா கிருஷ்ணன் அழுத்துல என்ன பண்றான், கிருஷ்ணன் ஒரு நிமிஷம் இரு அர்ஜுனா, ரதத்தை ஸ்தாபிச்சுடுறேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சல்லுன ரதத்துல இருந்து கீழே குதிச்சான் கிருஷ்ணன். கீழே குதிச்சு உடாத தோல் வலியன் தன்னுடைய நீண்டமான தோள்களை கொடுத்தே அர்ஜுனனுடைய ரதத்தை தூக்கின்னு இருக்கான் கிருஷ்ணன். தன்னுடைய தோளை கொடுத்து தூக்குறான் ரதத்தை. தோளை கொடுத்து அர்ஜுனனுடைய ரதத்தை, அதுவும் அர்ஜுனன் மேல நிக்கிறான், காண்டீபத்தை கையில ஏந்தி அர்ஜுனன் நிக்க அர்ஜுனனோட சேர்த்து அந்த ரதத்தை தூக்கறானாம். பூமியில அமிங்கின ரதத்தை எடுத்து இப்படி தூக்கறச்சு இப்ப கர்ணன் பாக்குறான், ஏ கிருஷ்ணா, நாகாஸ்திரம் நான் எடுத்தேன் இல்ல, போட்டேன் இல்ல, அவ்வளவு என்ன உனக்கு பிரியம் அர்ஜுனன் மேலன்னு நான் கேக்குறேன். போட்டிருந்தா இப்ப அர்ஜுனன் போயிருப்பான் இல்லையா? அவன் ஏதோ யோசிச்சு நின்னானோ என்ன பண்ணானோ அர்ஜுனன் இந்நேரம் போயிருப்பான். ஆனா நீதான் இடையில வந்து அவனை காப்பாத்திட்ட. அதனால உன்னை நான் விடுறேன்னா பார்த்தா கிருஷ்ணஹா பார்த்தம் உவாச சங்கே மகோரகம் கிருத வைரம் ஜஹித்வோ சயேவ முக்தோ மதுசூதனேன உவாச கோஹேஷ மமாத்ய நாகஹா. நான் நாகாஸ்திரம் போட்டு அத அர்ஜுனன் மேல பட விடாம பண்ணது நீதானே, ஏண்டா கிருஷ்ணா அப்படி பண்ண அப்படிங்கிற ஒரு கோபத்துல கர்ணன் என்ன பண்ணான், ரதத்தை ஸ்தாபிக்கிற, உன ரதம் ஸ்தாபிக்க நான் விடுறேனா பார் அப்படின்னு கிருஷ்ணனோட ரதத்தை ஸ்தாபிக்க விடாம கிருஷ்ணன் மேல சில பானங்களை போடுறான் கர்ணன். அப்ப கூட கிருஷ்ணன் கர்ணா என்ன அடிக்காதன்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல, இருந்தாலும் சரி ஏதோ பண்றான் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு அர்ஜுனனும் உங்க உற்சாகமா அந்த படைகளோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க கிருஷ்ணன் அடி வாங்கினது அர்ஜுனன் பாக்கல. இல்லைன்னா அர்ஜுனன் ரொம்ப கொதிச்சு எழுந்திருப்பான். இதனால கிருஷ்ணனும் அதை பொருட்படுத்தல. ஏன்னா இப்ப பார்த்தனை இதை காமிச்சு நம்ம அவனை டைவர்ட் பண்ணி விட வேண்டாம், அவன் யுத்தம் பண்ணட்டும்னு அவன் ரதத்தை ஸ்தாபிக்கிறதுலயே குறியா இருந்து கிருஷ்ணன் ரதத்தை ஸ்தாபிச்சு இப்படி கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து உடனே அர்ஜுனன் பாத்திர போறானேன்னு தன்னுடைய உடம்புல வழிஞ்ச ரத்தத்தை கிருஷ்ணனை தொடச்சுட்டான். ஏன்னா கர்ணன் அடிச்சான்னு தெரிஞ்சா அர்ஜுனன் ரொம்ப கோபப்படுவான், கிருஷ்ணனை தொட்டுட்டான்னு தெரிஞ்சா. இது அர்ஜுனன் இப்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு திருப்பான. ஆனால் அர்ஜுனன் அதை கவனிச்சுட்டான். என்ன கிருஷ்ணா ரத்தம் உன் மேல, யார் அடிச்சா அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதும், ஒண்ணும் இல்ல அர்ஜுனா, யுத்தம் பண்ணு, யார் அடிச்சா சொல்லிதோ இவன் தான், கர்ணன் தான், அது ஏதோ உன் மேல அடிக்க வந்திருப்பான் போல இருக்கு, என் மேல வந்து விழுந்துடுத்து, நீ இதை பத்தி யோசிக்காது, ஏ கர்ணா கிருஷ்ணனையா அடிச்ச அப்படின்னு ஒரு கோபம் வந்துடவே ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் ஆச்சரியமா யுத்தம் நடக்கிறது. ஒத்தரை அடிச்சுக்கிறார்கள். இப்படி அடிச்சுட்டே இருக்கிறச்சு இப்ப எதிராளிக்கு அந்த நிலைமை வந்துடுது. இப்ப கர்ணனுடைய ரதம் யாரும் அழுத்தல, ஒண்ணும் பண்ணல, அவனுடைய ரதம் யதார்த்தமாகவே பூமிக்குள்ள போயிடுது. பூமிக்குள்ள போய் அமிங்கிடுத்து. இப்படி ரதத்தை அமிங்கிடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே கர்ணன் என்ன சொல்றான், ஹே சாரதே ரதத்தை தூக்கு, ரதத்தை ஸ்தாபிச்சு மேல கொண்டு வா, ரதம் பூமியில அமிங்கிடுத்து, ஏன் ரதம் போக மாட்டேங்கிறதுன்னு கர்ணன் பாக்குறான். பார்த்தா பூமியில அமிங்கிருக்கு. பூமியில அமிங்கிருக்கு அப்படின்னு பார்த்த உடனே ஹே சாரதே எழுந்து ரதத்தை தூக்கு அப்படின்னு உடனே இப்படி சல்லியன் திரும்பி பார்த்தான். யாருடா சாரதி? சாரதியா? என்ன சொன்ன? சாரதியா? எவன் சாரதி? நான் சாரதியா உனக்கு? நீதான சாரதி? அப்படி என்ன, யாரு, என்ன அப்படின்னு இப்படி கர்ணன் பார்த்தா, அடடடா இவர் சல்லி நம்ம மறந்துட்டோமே, நம்ம சாதாரணமா ஏதோ ஒரு சாரதியை கூட்டின்னு வந்திருக்கோம்னு நினைச்சுட்டு சாரதே ரதத்தை தூக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டான் கர்ணன். விட்ட உடனே அதுல அப்படியே பிடிச்சுட்டார் சல்லியன். யார் சாரதி? நீ எத்தகைய குலம், என்ன கோத்திரம், உன்னுடைய அப்பன் யாரு, உன்னுடைய அம்மா யாரு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? யாரு உன்னுடைய அப்பான்னு உனக்கு தெரியுமா? நீ அதிரதனுடைய பிள்ளைதானே, நீதான சாரதி, எனக்கு தேரோட்ட வேண்டியவன் நீ எனக்கு சாரதி. ராஜன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? நீதான சாரதி. ச ஏவ முக்தோ யுதி சூத புத்ரஹம் தம பிரவீத் கோ பவான் உக்ர ரூபஹ கோ பவான். யாரு நீ யாரு என்ன வந்து சாரதின்னு கூப்பிடுற? சூத புத்திரஹா, நீதான் சூத புத்திரன், நீதான் சாரதி புத்திரன், நீதான் சாரதி, ராஜன்னு கூப்பிட வேண்டாமா என்ன அப்படின்னு சல்லியன் கேட்டதும், அடடா மகாராஜா கோச்சுக்காதீங்க மகாராஜா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இப்ப நீங்க எதிரில பார்த்தேன் இல்லையா? ஏன்னா அர்ஜுனன் அவனுடைய ரதம் கீழே அமுங்கிடுது. அமுங்கின உடனே ஏ சாரதே ரதத்தை தூக்குன்னு கிருஷ்ணன் சொன்னானா? அர்ஜுனன் சொல்லவே இல்லை. அவன் பாட்டு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா கிருஷ்ணன் தானே அந்த பொறுப்பை எடுத்துண்டு இறங்கி வந்து பக்கத்துல கிருஷ்ணன் மேல விழுந்த பானங்களை கூட அவன் யோசிக்காம தான் அர்ஜுனனுக்காக அவன் ரதத்தை ஸ்தாபிச்சு கொண்டு வந்தான். பார்த்தீங்களா?
அதனால நானும் ஏதோ ஒரு சுவாதீனத்துல, நான் சாரதின்னா அப்படி இருக்கணும், நான் ஏதோ ஒரு சுவாதீனத்துல ஏதோ உங்களை நினைச்சு அப்படி கூப்பிட்டுட்டேன். அதுக்காக நீங்க என்ன இந்த சமயத்துல கூட என்ன அப்படி போட்டு ஹேளனம் பண்ணணுமா? ரதத்தை ஸ்தாபிக்க கூடாதா? நான் பார்த்த சாரதி இல்லப்பா, நான் சல்லியன் மகாராஜா. மகாராஜா தெரியுமா? நான் ஒண்ணு கிருஷ்ணனை போல இலகினவன் எல்லாம் கிடையாது, நான் பார்த்த சாரதி கிடையாதுன்னா நான் சல்லியன் மகாராஜா. எத்தனை ராஜாக்கள் என்னை பார்த்து ஹேளனம் பண்ணா தெரியுமா? எல்லாரும் என்ன, நான் உனக்கு ரதம் ஓட்டிட்டு வரைச்சு நீ பாட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்க நிம்மதியா, நான் இங்க சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா ராஜாக்களும் என்ன ரதத்துல எதிரில போறவாள் என்ன கிண்டல் பண்ணிட்டு போறா. ஐயே இங்க பாத்தியா சல்லியன் மகாராஜா, அதுவும் யாருக்கு சாரத்தியம் பண்றார்? சாரதிக்கே சாரத்தியம் பண்றார். அவன் தான் சாரதி கர்ணன், சாரதிக்கே சாரத்தியம் பண்றான்னு அத்தனை ராஜாக்களும் என்ன ஹேளனம் பண்ணிட்டு போறான். எனக்கு வெக்கக்கேடா இருக்கு. ஏதோ சரி போனா போறது ஒத்தன் வந்துட்டோமேனு உனக்கு நான் சாரத்தியம் பண்ணிட்டு இருந்தா சாரத்தே ரதத்தை தூக்கா. என்ன துணிச்சல் உனக்கு! இப்ப நான் உனக்கு ஆக்னியிடுறேன், ஹே சாரதே கர்ணா, நீ சாரதி தான். ஹே சூதபுத்ரா, ஹே சாரதே கீழே இறங்கு. மகாராஜா நான் ஆக்னியிடுறேன், கீழே இறங்கு. நீ இறங்கி இந்த ரதத்துல என் ஆசனத்துல நான் ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்பேன், என்னையும் சேர்த்து தூக்கு, என்னையும் சேர்த்து இந்த ரதத்தை ஸ்தாபிச்சு கொண்டு வா பயலே. ஹே சாரதே இந்த வேலையை செய். சயேவ முக்தோ இதி சூத புத்ரஹம் தமப்ரவீத் கோ பவானதி உக்ரரூபஹ பார்த்தேன மாதுர் வத ஜாத வைரம் யதி ஸ்வயம் வஜ்ஜக்தரோஸ்ய கோப்தா. பார்த்தனுக்கு சமானமான வீரனா நீ, பேச்சுல மட்டும் இதெல்லாம் இருக்கக்கூடாது, செயல்லையும் காட்டு. ஏன்னா எப்படி அர்ஜுனன் இவ்வளவு ஹோதாவா இருந்து எப்படி யுத்தம் பண்றானோ அது போல நீ செயல்ல காட்டு பார்க்கலாம். இந்த ரதத்தை உன்னால ஸ்தாபிக்க முடியறதான்னு நானும் பாக்குறேன், ஸ்தாபிச்சு காட்டு பயல அப்படின்னு சல்லியன் சொன்னதும் மகாராஜா நான் ஒண்ணுமே சொல்லல, நான் தெரியாம பேசிட்டேன், நான் உங்ககிட்ட நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல, நானே ரதத்தை தூக்குறேன், நீங்க அப்படியே இருக்கலாம், நான் ரதத்தை தூக்குறேன், உங்களோட சேர்த்து நான் தூக்குறேன் அப்படின்னு சல்லுன ரதத்துல இருந்து கீழே குதிச்சான் கர்ணன். கீழே குதிச்சு ரதத்தை ஸ்தாபிக்கிறான், தன்னுடைய தோள் கொடுத்து இப்ப ரதத்தை தூக்குறான். இப்படி ரதத்தை கர்ணன் தூக்குறான்னு தெரிஞ்ச உடனே இப்படி ஒரு சுண்டு போட்டாலாம் கிருஷ்ணன். ஹே அர்ஜுனா அர்ஜுனா, கர்ணன் அடி. அதோ பார் ரதம் தூக்குறான் பார் அந்த கர்ணனை, ஹாத்தே வதம் பண்ண அந்த கர்ணனை. ஹாத்தே ச தஸ்மின் புஜகே கிரீட்டினா ஸ்வயம் விபுஹு பார்த்திவ பூதலாததாக சமுஜ்ஜஹாராஷு புனப் பதந்தம் ரதம் புஜாப்யாம் புருஷோத்தமஸ்ததஹ. ஹாத்தே ச தஸ்மின், ஹாத்தே அவனை வதம் பண்ணுடா. அதோ பார் கர்ணன், அவனை வதம் பண்ணு அப்படின்னு கர்ணனை கை நீட்டி கிருஷ்ணன் சொல்றான். அதோ கர்ணன் ரதத்தை ஸ்தாபிக்கிறான், அவனை வதம் பண்ணு அர்ஜுனா அர்ஜுனா, யோசிக்காத அவனை வதம் பண்ணு. உடனே அர்ஜுனன் பாக்குறான், என்ன கிருஷ்ணா இது, அவனை வதம் பண்ணணுமா இந்த நேரத்துல? என்ன நேரம்? நல்ல முகூர்த்தம், இதுதான் நல்ல நேரம், பண்ணு. தஸ்மின் முகூர்த்தே தசபிஹி பிரசக்தைஹி வியவாதஹ கர்ணஹ புருஷ பிரபீரஹ தனஞ்சயம் தீர்ய கவேக்ஷமாணஹ ததோர்ஜுனோ த்வாதசாபிஹி சமுக்தைஹி. என்ன அர்ஜுனா, ஏன்னா கிருஷ்ணன் கொஞ்சம் நல்ல விளையாட்டா பேசுறான். அர்ஜுனன்ட்டா நல்ல முகூர்த்தமா இருக்கு, அடி. இப்போ தஸ்மின் முகூர்த்தே, இந்த முகூர்த்தத்திலேயே அடி, இப்படியே அடி. ஏன் கிருஷ்ணா, அவன் எந்த நிலைமையில இருக்கான் பாத்தியா? ரதத்தை ஸ்தாபிச்சுட்டு இருக்கான்பா, அவனுடைய ரதம் பூமியில போயிடுத்து, அமுங்கிடுத்து. ரதத்தை எடுத்து, அதுவும் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன், அவ பேச சல்லியன் போட்டு என்ன வாங்கினார் தெரியுமா இப்ப கர்ணனை. அவன் அப்படி இருக்கிறச்சு அவன் சல்லியனோட சேர்த்து தூக்கணும்னு ரதத்தை ஸ்தாபிச்சுட்டு இருக்கான். இந்த நிலைமையில போய் அவனை அடிக்கலாமா கிருஷ்ணா? அதர்மம் பண்ண சொல்றியேப்பா, என்ன வேண்டாம், அது தர்மம் ஆகாது கிருஷ்ணா, வேண்டாம், நம்ம தர்மப்படி நடக்கணும். அவன் ரதத்தை ஸ்தாபிச்சுட்டு வரட்டும், அவசியம் அவனை வதம் பண்றேன், அவனை வதம் பண்ணியே தீருவேன் இன்னைக்கு. ஆனா அவன் ரதத்தை எடுத்துன்னு மேல வரட்டும். இங்க பாரு அர்ஜுனா, நான் சொல்றேன் கேளு, இதெல்லாம் இப்ப வந்து பேசாத, நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல, ஆயுதத்தை எடுத்து அவனை அடிக்கிறியா இல்லையா அப்படின்னது இல்ல கிருஷ்ணா, அப்படி பண்ணக்கூடாது கிருஷ்ணா. என்ன தர்மங்கிற நீ? இப்ப என்ன ஆச்சு எனக்குன்னு கேட்டியே, என்ன அடிச்சான் தெரியுமா? நானும் இதே மாதிரிதான் ரதத்தை தூக்கினேன், இதே மாதிரிதான் ஓரதும் பூமியில அமுங்கி எடுத்துங்கிறதுனால எடுத்து தூக்கினேன். ஏன்னா ரதத்தை ஸ்தாபிக்க விடாம எனக்கு சுத்தி பானம் போட்டுன்னு இருக்கான், போட்டு என்னை எப்படியாவது தடுக்கணும்னு முயற்சி பண்ணான், ரதத்தை ஸ்தாபிக்க கூடாது நானுன்னு முயற்சி பண்ணான். அப்ப அவனுக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதியா?
அவன் எப்போ என்னை அடிக்க வந்தாலும் நான் என்ன ரத்தியா நானு, நான் சாரதி தானே நானு, நான் தோலை கொடுத்து நான் ரதத்தை தூக்கிட்டு இருக்கேன், என்ன அடிக்கணும்னு வரான். அப்ப அது தப்பு இல்லையா அர்ஜுனா? அப்ப அதே தப்ப நீ பண்ணா என்ன? நீ பண்ணு. இப்ப அவன் ரதத்தை தானே தூக்கிட்டு இருக்கான், நீ செய். இல்ல கிருஷ்ணா, அவன் பண்ணது தப்புதான், அவன் பண்ணது அதர்மம் தான், இருந்தாலும் நம்ம தர்மத்திலே இருப்போமே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தர்மத்திலேயே இருப்போமே, நம்ம அதர்மம் பண்ணோம்னு இருக்க வேண்டாமே அப்படின்னு சொன்னது. இனி எவ்வளவு நாள் தான் இதை சொல்ல போறீங்க? கிருஷ்ணன் சொல்றான், இனி எவ்வளவு நாள் இதை சொல்ல போறீங்க நீங்கெல்லாம்? அவன் அதர்மமே பண்ணிட்டோம், நான் தர்மத்திலே இருக்கேன், நான் தர்மத்திலே இருக்கேன். என்ன அர்ஜுனா, நானும் பார்த்துட்டு இருக்கேன், நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் நீ இன்னைக்கு. நான் அப்ப கருடாஸ்திரம் எடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், வாய மூடி நின்னுட்டு இருக்கேன். இப்ப அவனை ரதத்தை ஸ்தாபிச்சுட்டு இருக்கான், அவனை அடின்னு சொல்றேன், நம்ம தர்மத்துலதான் இருக்கணுங்கிற. என்ன நினைச்சுட்டு இருக்க நீ உன் மனசுல? நான் சொல்றதை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல கிருஷ்ணா, அப்படிலாம் இல்ல, கோவப்படாத. இருந்தாலும் நம் தர்மத்துல இருக்க இல்லன்னா அண்ணா கோச்சுப்பார், அண்ணா கோச்சுப்பார், இப்படியே சொல்லு. எனக்கு தேவை இல்லை இந்த தர்மம். நான் சொல்றேன் அர்ஜுனா, எதிராளி எப்ப அதர்மத்தை காட்டுறானோ அவன் வழியிலேயே போ, அவன் வழியிலேயே போய் அவன் அதர்மத்தை கையில எடுத்து அவன் அதர்மத்தை ஸ்தாபிக்கிறான். ஆனால் நம்மளோ அதர்மத்தை கையில எடுத்தாவது தர்ம ஸ்தாபனம் பண்ணுவோம். வா எடு, அதர்மத்தை கையில எடு சொல்றேன். அவன் உனக்கு காட்டின பாடத்தை நம்ம அவனுக்கு திருப்பி காட்டணும். இது எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்றது? நல்லவர்கள் எல்லாம் தர்மம் பண்ணணும், கெட்டவர்கள் எல்லாம் என்ன அதர்மம் வேணாலும் பண்ணலாம். இது என்ன நீதி? இது என்ன கிருத்தயுகமா அர்ஜுனா? நீ தர்மத்துலதான் இருப்பேன், தர்மத்துலதான் இருப்பேன்னு சொல்ற. துவாபர யுகத்தினுடைய முடிவே வந்துடுத்து. எடு சொல்றேன். ஒரு க்ஷணம் யோசிச்சு பாரு. அபிமன்யுவை யோசிச்சு பாரு. அவன் எவ்வளவு துடிச்சான் அபிமன்யு. எப்படினாலாம் அவனை போட்டு சித்திரவதை பண்ணார்கள். 5ஓட 6 6ஓட 7 இதே கர்ணன். ஆனா அபிமன்யுவை வதம் பண்ணலையா? அதை யோசிச்சு பாரு. அது தர்மமா? அதை எடு சொல்றேன். ஆயுதத்தை எடுத்து இப்ப அவனை அழிச்சிரு, இந்த கர்ணனை இப்ப நீ வதம் பண்றியா இல்லையா அப்படின்னு சொன்னதும், கிருஷ்ணா கோச்சுக்காத, உன்னுடைய கரிஷ்யே வச்சனம் தவன்னு நான் எப்ப சொன்னேனோ உன்னுடைய வார்த்தையை நான் சத்தியம்னு நம்புறேன். நீ இதை செய்ய சொன்ன நான் செய்வேன். இதோ எடுத்தேன் காண்டீபம் அப்படின்னு காண்டீபத்தை எடுத்து உயர்த்தினான் அர்ஜுனன். இப்படி உயர்த்தின உடனே அப்ப உடனே கர்ணன் பாக்குறான், அர்ஜுனா அர்ஜுனா என்ன பண்ற? என்ன அடிக்க போறியா? இந்த நிலைமையில என்ன அடிக்க போறியா? வேண்டாம் வேண்டாம், என்ன அடிக்காத. போ போ பார்த்த மகேஸ்வாசா முகூர்த்தம் பரிபாலயக, முகூர்த்தம் பரிபாலயக, யாவச்சக்ரமிதம் கஸ்தவூகோ கோ உதாரபி மஹீதலாத்கு. போ போ பார்த்த, போ போ பார்த்தா பார்த்தா என்ன அடிக்காத. மகேஸ்வா முகூர்த்தம் பரிபாலய, முகூர்த்தம் அதான் இந்த நேரத்துல என்ன அடிக்காத. இது அடிக்கிறதுக்கான நேரம் இல்ல. போ போ பார்த்தா 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 என்ன அடிக்காத. சலின் கர்ணா என்னது, நான் ஏதோ கர்ணன் ஓட்டம் அப்படின்னு எழுதலாம்னு பார்த்தா கர்ணன் சரணாகதி. கர்ணன் பார்த்தன் கிட்ட சரணாகதி பண்ணிட்டான். போ போ பார்த்த, போ போ பார்த்தன் என்ன கெஞ்சுற? அடுத்த பக்கம் எழுதிட்டேன். போ குருக்ஷேத்திர யுத்தம் கர்ணன் சரணாகதி முடிஞ்சது. போ 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 பார்த்தவா என்னடா இப்படி கெஞ்சின்னு இருக்க? தைரியமா எழுந்து நின்று யுத்தம் பண்ண, என்ன கெஞ்சின்னு இருக்க? ஆனா ராஜன் கொஞ்சம் சும்மா இருக்கும். சவ்யம் சக்கரம் பஹீகிரஸ்தம் திருஷ்ட்வா தெய்வாதிமம் மமக, தெய்வாதிதம் மம. என்ன தெய்வம் சோதிக்கிறது, தெய்வாதிதம் மம. தெய்வம் சோதிக்கிறதா? அங்கே கிருஷ்ணன் பாக்குறான், பார்த்து சிரிக்கிறான். பாத்தியா அர்ஜுனா என்ன சொல்றான் பாத்தியா? தெய்வம் சோதிக்கிறதா. தெய்வாதிபம் மமக. என்ன கர்ணா, என்ன வாய்ஸ் விடால் விட்டுன்னு இருக்க? ஏன் அவனை அடிக்க கூடாதோ அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதான். அடிக்க கூடாது அர்ஜுனா, என்ன நீ அடிக்க கூடாது. நான் எந்த கதியில இருக்கேன், இப்ப போய் என்ன அடிக்கலாமா? நத்வம் காபுர புருஷார்ச்சீர்ஷம் மார்கமஸ்தாதுமர்ஹசி க்யாதஸ்த்வயமசி கௌந்தேயா விசிஷ்டோ ரணமர் ரணகர்மசூகூ. என்ன அடிக்காத கௌந்தேயா, இத்தனை நாட்கள் நீ தர்மத்துல இருந்துட்ட, இப்ப போய் ஏன் அதர்மம் பண்ற? இந்த மாதிரி அடிக்கிறது அதர்மம் தானே. ஒருத்தன் எப்போ ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டானோ அவனை அடிக்க கூடாது. சரணாகதே
शरणागते न्यसशस्त्रे याचमाने तथार्जुनाग अभाणे भ्रष्टकवचे ये भ्रष्टभग्नायुधे तथाग शरणागते எப்ப ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டானோ அவனை அடிக்க கூடாது. ஒத்துண்டியா கர்ணா சல்லியன் கேட்க, ஒத்துண்டியா சரணாகதி பண்ணிட்டியா ஒத்துண்டியா அப்படின்னு இங்க சல்லியன் வேற ஹேளனம் பண்ண. அப்ப கர்ணன் சொல்றான் சரணாகதி சரணாகதி பண்ணவன் அடிக்க கூடாது, இது ஒரு யுத்த நீதி. எப்ப ஒருத்தன் நிராயுத பாணியா எந்த சஸ்திரமும் இல்லாம நிக்கிறானோ அவனை அடிக்க கூடாது. யாச்சமானே ததார்ஜுனாக அர்ஜுனா இதெல்லாம் தர்மம், யுத்த நீதி, க்ஷத்ரிய தர்மம், இதெல்லாம் உனக்கு தெரியாதா? பாணே எப்ப ஒருத்தனுக்கு பானம் எல்லாம் இல்ல, அம்புரா துணியில பானம் எல்லாம் தீந்து போய் அபானமா ஒருத்தன் நிக்கிறானோ அபானே அவன் அடிக்க கூடாது. பிரஷ்ட கவச்சே எவன் ஒருத்தனுக்கு கவச்சம் பிளந்துடுத்தோ அவன் அடிக்க கூடாது. பிரஷ்ட கவச்சே பிரஷ்ட பக்னாயுதே ததாக எப்ப ஒருத்தனை அடிபட்டு விழுந்து உயிர் போற திசையில அவன் அடிக்க கூடாது. இதெல்லாம் யுத்த நீதி இல்லையா? இந்த யுத்த நீதிய முறைப்படி கடைபிடிச்சவன் இல்லையா அர்ஜுனா நீ? அதனால இப்போ நான் உன்னை ரெண்டு விதமா நான் இப்ப உன்னை கேட்கிறேன். ஒண்ணு பாணே என்கிட்ட இப்ப பானம் இல்ல, இன்னொன்னு சரணாகதி நானே சொல்றேன் உன்கிட்ட என்ன அடிக்காத அர்ஜுனா, இந்த நிலைமையில என்ன அடிக்காதன்னு நானே கேட்கிறேன். இந்த சமயத்துல என்ன அடிக்கிறது நல்லதாகாதுப்பா, உனக்கு நல்லது இல்ல. அப்புறம் நாளைக்கு லோகம் இருக்கிற வரைக்கும் உன்னை ஹேளனம் பண்ணும். ந விமுஞ்சதி சஸ்திராணி சூராஹ சாது விரதே ஸ்திதா சாது விரதே ஸ்திதா. நீ சாது இல்லையா? நீ சாத்விகன் இல்லையா? நீ பண்ணக்கூடிய காரியமா இது? த்வம் ச சூர மதோ லோகே சாது விருத்தஸ்ச பாண்டவாக. பாண்டவர்கள் எல்லாம் சாதுக்கள் நல்லவர்கள்னு லோகம் சொல்றா இல்லையா? அத்தகைய பாண்டு மகாராஜனுடைய புத்திரன் இல்லையா நீ பாண்டவன் இல்லையா? நீ பண்ணக்கூடிய காரியம் இது இல்ல. நீ சூரன், நீ கெட்டிக்காரன், நீ நல்ல மகாவீரன், மகா பராக்கிரமசாலி. ஆனா நீ இந்த காரியத்தை பண்ணக்கூடாது, என்ன அடிக்காத. இவ்வளவு பிரமாணம் இருக்கு கர்ணன் பேசினதுக்கு. என்ன அடிக்காதன்னு அர்ஜுனன்ட்ட கேட்டிருக்கான். என்ன அடிக்காத, இதெல்லாம் தர்மம் ஆகாது, நீ அதர்மத்துல நீ போக கூடாது, தர்மத்தை கடைப்பிடி, என்ன அடிக்காத அப்படின்னு கர்ணன் சொன்னதும் உடனே இப்ப கிருஷ்ணன் கை தட்டினான். சபாஷ் கர்ணா, அட 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 அடடா, உனக்கு தர்மம் எல்லாம் தெரியறதே கர்ணா. என்ன சொன்ன? தர்மமா? நீயா கர்ணா? ஓ வாயில இந்த தர்மம் வருதா? என்ன சொன்ன? தர்மப்படி நீ நடக்கணும் அப்படின்னு ஏன் அர்ஜுனனை பார்த்து சொல்ற? மகாவீரன், மகாசூரன், கெட்டிக்காரன், சாத்வி, உன்னுடைய சர்டிபிகேட்லாம் ஏன் அர்ஜுனனுக்கு தேவையில்லை. நீ இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. என்ன சொல்ற? யுத்த நீதி, தர்மம், உனக்கு தர்மம் எல்லாம் தெரியறதே கர்ணா. நான் என்ன நினைச்சேன் கர்ணா, இத்தனை நாட்கள் கர்ணனுக்கு தர்மமே தெரியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் இப்ப நீ என்ன பேச்சு பேசின, யுத்த நீதி எல்லாம் எப்படி பேசியிருக்க நீ, யார் யாரெல்லாம் அடிக்கணும் அடிக்க கூடாதுன்னு நீ ஒரு லிஸ்டே போட்டு கொடுக்குறீங்க. சாபாஷ், உனக்கு அப்ப தர்மம் தெரியும். தர்மம் தெரியாம இல்ல, உனக்கு தர்மம் தெரியும் இல்லையா? நான் வாசுதேவாத் த்வத்தோவா பாண்டவேய விபேன்யகமோகோ த்வம் ஹி க்ஷத்ரியதாயாதோ மகாகுல விவர்தனஹ. க்ஷத்ரிய குலத்தினுடைய தர்மம் பூரா நீ இப்ப சொல்லிட்டீங்க. ஒரு க்ஷத்ரியன் எப்படி இருக்கணும், எப்படி யுத்த நீதியை கடைபிடிக்கணும், எப்படி அவன் தர்மத்துல இருக்கணும்னு சொன்னியே கர்ணா. ராதேயா, உனக்கு தர்மம் எல்லாம் தெரியும், தெரியாம இல்ல. உனக்கு ஒண்ணு தர்மம் தெரியாம இல்ல, உனக்கு தர்மம் தெரியும். ஆனால் நான் தர்மப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு தானே நீ இத்தனை நாளா பின்ன இருந்திருக்க. நான் என்ன நினைச்சேன், இத்தனை நாளா உலகத்துல என்ன நினைச்சா, கர்ணனுக்கு தர்மம் தெரியல அப்படின்னு நினைச்சா. இல்ல, உனக்கு தர்மம் தெரியும், தெரிஞ்சு ஆனா நீ தர்மப்படி நடக்க மாட்டேன். இது என்ன கொள்கை? இது என்ன தனி கொள்கையா இருக்கு உனக்கு? தர்மம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் தர்மப்படி நடக்க மாட்டேன், அதர்மத்துலதான் இருப்பேன். இது ஒரு நல்ல கொள்கையா இருக்கே. ஹே கர்ணா, இவ்வளவு பேசிட்ட நீ. நான் இப்ப உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். அந்த கேள்விகள்ல நான் உன்கிட்ட சில கேள்வி கேட்டே ஆகணும். அந்த கேள்விகளுக்கு நீ எனக்கு பதில் சொல்லியே ஆற. பதில் சொன்னியாக நான் உன்னை விட்டுடுறேன்.
நான் உன்னை அடிக்க மாட்டேன், என் அர்ஜுனன் உன்னை அடிக்க மாட்டான், விட்டுருவான். தம பிரவீத் வாசுதேவோ ரதஸ்தோ ராதேய திருஷ்ணயாக பிராயேண நீச்சா வியசனேஷு பக்னா நிந்தந்தி தெய்வம் குக்ருதம் நது ஸ்வயம் கோ நிந்தந்தி தெய்வம். இந்த சஞ்சயன் சொல்றான் திருதராஷ்டிரன்ட்ட, தெய்வமே பிரத்யட்சமாகி அந்த கர்ணன் கிட்டக்க சில கேள்விகள் கேட்பேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றியா அப்படின்னு தெய்வம் வந்து கர்ணனை நிந்த பண்றது. நிந்தந்தி தெய்வம் கிருதம் நது ஸ்வயம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ராதேயா, பதில் சொல்ல, அப்புறம் நான் அவனை விட்டுடுறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சில கேள்வி. இது ரொம்ப முக்கியம் இந்த கட்டம். கிருஷ்ணன் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் கர்ணனை, அது என்னென்ன கேள்விகள், இதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த லோகம் பூரா இதை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கர்ணன் எப்படி இருந்திருக்கான், அத பகவான் எப்படி அவனுடைய தப்புகளை சுட்டி காட்டுறான் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான கட்டம் இது பாரதத்துல. கிருஷ்ணன் கேட்கிற கேள்விகள், இப்ப ஸ்ரீ பகவானு வாச்ச ஆரம்பிக்கிறது. கிருஷ்ணன் கேட்கிற கேள்வி, கேட்கிறேன் கர்ணா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. द्रौपदीं एकवस्त्रां सभायाम् अनाययेस्त्वं च सुयोधनश्च गय दुःशासनः शकुनिः सौबलश्च गय न ते कर्णा प्रत्यभास्तत्र धर्मः गय. இவ்வளவு நேரம் தர்மம் பேசினியே கர்ணா, ஏன் அர்ஜுனனுக்கு? இப்ப நான் உன்ன ஒரு தர்மம் கேட்கிறேன் சொல்ல. அன்றைய தினம் சூதாட்ட அரங்கத்துல ஏ திரௌபதீம் ஏக வஸ்திராம் சபாயாம், அந்த சபையில ஏக வஸ்திரத்துல வந்து நின்ன திரௌபதிய நீ என்ன வார்த்தைகள், அன்னைக்கு நீ பேசின வார்த்தைகள் என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா கர்ணா? எனக்கு தெரியும் நீ அன்னைக்கு என்ன பேசினன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லட்டமா? உள்ளது உள்ளபடி நான் அப்படியே சொல்லட்டமா? பகவான் பேசுற வார்த்தைகள் உள்ளது உள்ளபடி நான் அப்படியே சொல்லட்டமா கர்ணா? அன்னைக்கு நீ சூதாட்ட அரங்கத்துல என்னென்ன பேசினன்னு நான் சொல்லட்டமா? விகர்ணன் ஒருத்தன், கௌரவர்கள்லயே ஒருத்தன் ஏதோ கொஞ்சம் பாண்டவர்களுக்கு பறிஞ்சிட்டு வந்து இந்த மாதிரி செய்யறது நியாயம் இல்லைன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? விகர்ணன் கிடக்குறான், ஏதோ பெரிய பிராக்னி நாட்டம் பேசுறான், அவனை விட்டுடு துஷாசனா, பாண்டவர்கள் எல்லாம் அம்மனப்படுத்து, திரௌபதியினுடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழு அப்படின்னு சொன்னியா இல்லையா? அன்னைக்கு சூதாட்ட அரங்கத்துல யார் சொன்னா? அத நீதான் சொன்ன. எனக்கு தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு என்கிட்ட வந்து ஒரு நல்லவன் போல எல்லாம் வேஷம் போடாத, புரியுறதா? அன்னைக்கு ஏற்கனவே ஏக வஸ்திரத்துல வந்த திரௌபதிய அந்த ஒத்த வஸ்திரத்தையும் பிடிச்சு இழுன்னு சொன்னியே, அப்ப எங்க போச்சு உன்னுடைய தர்மம்? இப்ப தர்மம் பேசுறிய, அது தர்மமா? நீ பண்ணது அன்னைக்கு தர்மமா? நதே கர்ணா பிரத்யபாஸ்தத்ர தர்மஹாக. அன்னைக்கு தர்மத்தை செஞ்சியாப்பா நீ? ஒத்த வஸ்திரத்துல வந்த ஒரு ஸ்திரீய பிடிச்சு அவள் வஸ்திரத்தை பிடிச்சு இழுன்னு சொல்ற, இது தர்மமா? அன்னைக்கு துஷாசனன் சகுனின்னு ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு தூண்டி விட்டியே. துஷாசனஹ சகுனிஹி சௌபலஸ்ச கக நதே கர்ணா பிரத்யபாஸ்தத்ர தர்மஹாக. நீ அன்னைக்கு தர்மத்துல இருந்தியா சொல்லு. இன்னைக்கு ஏன் அர்ஜுனன் தர்மத்துல இருன்னு சொல்றிய? அன்றைய தினம் நீ இருந்தியா தர்மத்துல? இது நீ பண்ணது என்ன தர்மப்படியான காரியமா இது? சரி, இது நீ பண்ண பிரத்யக்ஷமான அயோக்கியத்தனம். நீ அன்னைக்கு பண்ணது திரௌபதியை இந்த மாதிரி ஏக்க வஸ்திரத்துல வந்தவள அவளுடைய வஸ்திராகரணத்தை பண்ணுன்னு சொன்னவனே நீதான். இது நீ பண்ண பிரத்யேக குற்றம். இன்னும் வேற என்னென்ன குற்றம் உனக்கு இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? என்னென்ன அதர்மத்துக்கு நீ சாட்சியா இருந்தன்னு நான் சொல்லட்டுமா? ஒவ்வொன்னா சொல்றேன் கேளு. யுதிஷ்டிரனை சூதாட வச்சேல, அதுக்கும் பிரேரணையா நீ இருந்தியா இல்லையா? யதா சபாயாம் ராஜனமக்ஷணம் யுதிஷ்டிரம் அஜய்ஷீச்ச குனிர்ஞாத் க்வாகா க்வதே தர்மஸ்ததாகதஹ. இந்த வாக்கியம் இனி எல்லா ஸ்லோகத்திலயும் வரும். க்வதே தர்மஸ்ததாகதஹ அப்படின்னா உன்னுடைய தர்மம் அன்னைக்கு எங்க போச்சு அப்படின்னு அர்த்தம். யுதிஷ்டிரன், ஒண்ணும் தெரியாத யுதிஷ்டிரன் எவ்வளவோ தடவை கெஞ்சினானா இல்லையா? எனக்கு சூதாட தெரியாது, என்னை சூதாட கூப்பிடாதீங்கோ, என்னை விட்டுடுங்கோ, வேணும்னா என் சொத்தை வேணாலும் உங்களுக்கு கொடுத்துடுறேன், ஆனா என்னை சூதாட கூப்பிடாதீங்கோ, என்னை விட்டுடுங்கோன்னு கெஞ்சினானா இல்லையா? ஆனால் அந்த துரியோதனன் துஷாசனன் விட்டாளா? பிடிச்சு அவனை பிரேரணை பண்ணி
திருதராஷ்டிர மகாராஜா ஆக்ஞைன்னு சொல்லி அவனை உட்கார வச்சப்போ அதெல்லாம் அதர்மம் இல்லையா இந்த மாதிரி பண்றது? அப்ப நீ உன்னுடைய நண்பனுக்கு துரியோதனனுக்கு சொன்னதாக தெரியலையே, இது அதர்மம் துரியோதனா, நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஒருவேளை அந்த துரியோதனன் யார் சொன்னதையும் கேட்க மாட்டான், நீ சொன்னதை கேட்கலன்னே வச்சுக்கோ. அப்ப நீ விலக வேண்டிதானே அந்த சபையில இருந்து. எதுக்கு அந்த சபையில உட்காந்து கை தொட்டி எல்லாத்துக்கும் சிரிச்ச கைத்தட்டி உனக்கு அவ்வளவு சாத்திரம் பாண்டவர்கள் மேல இல்லையா? யதா சபாயாம் ராஜனமக்ஞம் யுதிஷ்டிரன் மேல உனக்கு என்ன அவ்வளவு சாத்திரம்? அவன் அன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் தோக்கரிச்சே நீ கைத்தட்டி சிரிச்ச. நீ பண்ணதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாம இல்ல. நீ கைத்தட்டி சிரிச்சிய ஒவ்வொரு தடவையும் அவர்கள் விழுச்ச. அப்ப எங்க போச்சு உன்னுடைய தர்மம்? க்வதே தர்மஸ்ததாகதஹ. அது மட்டுமா அடே பச்சையான அயோக்கியத்தனம் இது. வனவாசே வ்யதீதே ச கர்ணே வர்ஷே த்ரயோதசே ந பிரயச்சசி யத் ராஜ்யம் க்வதே தர்மஸ்ததா கதஹ. வனவாசே வ்யதீதே ச. வனவாசம் போயாச்சு. வனவாசம் போனவர்கள், அதுவும் நல்ல 12 வருஷம் வனவாசம் தொக்கு தொட்டுக்கிறது போல, ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசம் வேற, 13 வருஷம் வனவாசம்னா என்ன சாமான்யமா? நீ பண்ணி பாரு பாக்கலாம். ஏன் கர்ணா, நல்ல ராஜ போஜனம் சாப்பிட்டு உட்காந்து இருக்கியே, அதை நீ பண்ணி பாரு வனவாசம், உனக்கு அப்ப தெரியும். அந்த 13 வருஷம் வனவாசம்னா ஒண்ணு சாமானியம் இல்ல. அதுலயும் ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசம் வேற. அதை நியாயமா முடிச்சுட்டு வந்த என் பாண்டவர்கள் உடன்பாடு அப்படித்தானே, உன்னுடைய மகாராஜா அப்படித்தானே சொல்லி அனுப்பிச்சார். 13 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு வந்தா ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னதுனாலதானே பாண்டவா கிளம்பினா உடன்படிக்கையின் பேர்ல. அப்படி கிளம்பி திரும்பி வந்தவர்களை ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நீ சொன்னியா இல்லையா? சொன்ன. ந பிரயச்சசி யத் ராஜ்யம் அப்படி சொல்லலாமா? அது அதர்மம் இல்லையா? அப்ப எங்க போச்சு உன் தர்மம்? க்வதே தர்மஸ்ததா கதஹ. அதெல்லாம் ரொம்ப நியாயமா நீ பேசினது? ஏதோ பீஷ்மர் உன்னை எதிர்த்து பேசினா உடனே அவரை எதிர்த்து யுத்தமே பண்ண மாட்டேன்னு ஒரு பிரதிஜை பண்ணிட்டு போய் உட்காந்தியே, அப்பெல்லாம் எங்க போச்சு உன் தர்மம்? பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ தானே முதல்ல வந்து சொன்ன. அப்ப அதர்ம பட்சத்துல நீ இல்லையா? ஏன்னா உனக்கு ஆசை, லோபி. ஏன்னா நீயும் ஒரு விதமா லோபிதான் கர்ணா. ஏன்னா பாண்டவர்கள் திரும்பி வந்துட்டா எல்லா ராஜ்யமும் அவளுக்கு போயிட போறதே, துரியோதனன் கிட்ட இருக்கிற வரைக்கும் நீயும் அனுபவிச்சுக்கலாம்னு நினைச்சிண்டியோ? அப்ப எங்க போச்சு உன்னுடைய தர்மம்? க்வதே தர்மஸ்ததா கதஹ. ஏண்டா உனக்கு தெரியும்ல கர்ணா, உனக்கு துரியோதனன் என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல. அவன் சின்ன குழந்தையா இருந்தப்போ பீமசேனனுக்கு விஷம் வச்சான், அது தெரியும்ல உனக்கு. யத் பீமசேனம் சர்பைஸ்ச விஷமுக்தைஸ்ச போஜனைஹி ஆச்சரத்வன்மதே ராஜா க்வதே தர்மஸ்ததா கதஹ. நீ ஏதோ இடையில ரங்கபூமியில தான் நீ வந்து சேர்ந்த, எனக்கு தெரியும். அப்பதான் உனக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா உனக்கு துரியோதனனுடைய விருத்தாந்தம் எல்லாம் தெரிஞ்சிடுது, தெரியாம இல்ல. அப்ப சின்ன குழந்தையிலேயே அவன் பீமசேனனுக்கு விஷம் வச்சிருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். பச்சையான அயோக்கியத்தனம் இல்ல இது? குழந்தைக்கான விஷம் வைப்பா? ஏண்டா ஒரு கிரகத்துல ஒரு குழந்தை ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டுன்னா அந்த குழந்தைக்கு விஷம் வச்சிருவாளா? என்னமோ புதுசா இருக்கு இவா குடும்பத்துல, எனக்கு இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. அப்படி இருக்க அந்த திருதராஷ்டிர மகாராஜா அந்த குழந்தையான பீமசேனனுக்கு விஷம் வச்சிருக்கா. அத உனக்கு தெரிஞ்சு நாகலோகம் பரியந்தம் போயிருக்கான் பீமசேனன். ஒண்ணு துடிச்சிருக்கான் பீமன், ஒண்ணு சாமானியம் இல்ல. அப்ப போஜனத்துல விஷம் வச்சு அவனை அனுப்பியிருக்கான் பீமசேனன். அந்த விஷயம் உனக்கு தெரியும். தெரிய வந்ததும் நீ என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு தூரம் இவர்கள்லாம் அதர்மத்துல இருக்கா, இவர்கள் கொடுத்த அந்த அங்கதேசம்ங்கிற ராஜ்யம் எனக்கு வேண்டாம், அதர்ம பட்ச பாதிகளா நம்ம இருக்க கூடாது, அதனால இந்த துரியோதனா இந்த ராஜ்யத்தை நீயே வச்சுக்கோ, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு அந்த க்ஷணம் நீ விலகினியா? இல்ல. ஆசை, லோபி. நீயும் லோபி. ஏன்னா உனக்கு ராஜ்யத்துல இருக்கணுங்கிற ஆசை. அதனால பீமனுக்கு விஷம் வச்சதை கூட யோசிக்காம நீ என்ன பண்ணிட்ட? நமக்கு ராஜ்யம் இருந்துட்டா போறோம்னு நினைச்சிட்ட. அப்ப எங்க போச்சு உன்னுடைய தர்மம்? க்வதே தர்மஸ்ததா கதஹ. அது தர்மமா நீ பண்ணது? எங்க போச்சு உன்னுடைய தர்மம் அப்போ? சரி, அதை விடு. ஏதோ பீமசேனனுக்கு விஷம் வச்சது, அப்ப அவனும் குழந்தை, துரியோதனனும் குழந்தை, ஏதோ குழந்தைக்கு குழந்தை சண்டை போட்டு விபரீதம் ஆயிடுத்துன்னு நான் புரிஞ்சுட்டு அதை விட்டுடுறேன். ஆனால் நீ அதுக்கப்புறம் வந்துட்ட கர்ணா. வாரணாவதத்துல தீய போட்டு கொளுத்தினாலே அது உனக்கு தெரியும். கூட நீ இருந்த, துரியோதனனுடைய வஞ்சனைக்கு நீ கூட இருந்த, நீ சாட்சியா நீ இருந்த. யத் வாரணாவதே பார்த்தான் சொப்தான்
त्रिगृहे तदागा आदिपयस्त्वं राधेयागा क्वते धर्मस्तथा गतः ராதேயா தாயாரோடு சேர்ந்து 5 பாண்டவர்களையும் வாரணாவதத்துல அரக்கு மாளிகையில கொளுத்தினானே உன்னுடைய நண்பன் துரியோதனன். அதுக்கு நீ உடந்தையா தானே இருந்த. அப்ப நீ ஒண்ணும் பீஷ்மர்ட்டியோ துரோணர்ட்டியோ யார்கிட்டயோ விதுரர்ட்டியோ யார்கிட்டயாவது போய் நீ சொன்னியாப்பா இந்த மாதிரி துரியோதனன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கான், பாண்டவர்களை வதம் பண்ண போறான் அப்படின்னு நீ போய் சொன்னியா? அதர்மத்துக்கு சாட்சியா அப்ப நீ இருந்தியா இல்லையா? தாயாரோட சேர்ந்து அந்த ராத்திரிக்கு வந்து கொல்லி போட்டுட்டு போனேன். பீமன் எல்லாரையும் தூக்கிட்டு ஓடினாம்பா, தெரியுமா உனக்கு? அந்த ராத்திரிக்கு எத்வாரணாவதே பார்த்தான். அப்ப பார்த்தன் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமா? இப்ப வந்து அவன் கிட்ட தர்மம் தர்மம்னு பேசறியே, அப்ப நீ என்ன செஞ்ச ராதேயா? ஆதிபயஸ்த்வம் ராதேயா க்வதே தர்மஸ்ததா கதஹ. அப்ப ஏன் நீ அந்த அதர்மத்துல இருந்து அப்ப போய் சொல்ல வேண்டியதானே இது அதர்மம்னு? இன்னைக்கு வந்து இங்க அர்ஜுனன்ட்ட பேசுறது தர்மம் தர்மம் அதர்மம் அதர்மம்னு. அப்ப துரியோதனன்ட்ட பேசினியா நீ இதெல்லாம் அதர்மம் துரியோதனா, நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னியா? இல்ல அப்படி துரியோதனன் நீ சொன்னதை கேட்கலன்னா விலகினியா? நீ விலகல. ஏன்னா நீ துரியோதனன் பண்ண எல்லாத்துக்கும் நான் கூட தான் இருப்பேன், அதர்மத்துக்கு நான் சாட்சியா தான் இருப்பேன், நின்னியா இல்லையா? இப்ப ஒருத்தன் உனக்கு ஏமாந்தவன் கிடைச்சான்னா அவனை கூப்பிட்டு சொல்லுவேன் தர்மம் தர்மம்னு. ஏன் அர்ஜுனன் என்ன ஏமாந்தவனா உனக்கு? நீ அப்ப எங்க போச்சு உன் தர்மம்? க்வதே தர்மஸ்ததா கதஹ. சரி அது போட்டோம், அது போட்டோம். ஒரு ஸ்திரீ ரஜஸ்வலையா இருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்ல கர்ணா. யதா ரஜஸ்வலாம் கிருஷ்ணாம் துஷாசன வசே ஸ்திதம் கோ சபாயாம் பிராஹச கர்ணாகாய க்வதே தர்மஸ்ததா கதஹ யதா ரஜஸ்வலாம் கிருஷ்ணா. கிருஷ்ணாம்னா இங்க திரௌபதி. இந்த திரௌபதி ரஜஸ்வலையா இருக்கா. ஏற்கனவே ரஜஸ்வலையா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீய தெருவோட இழுத்துட்டு வந்தானே அந்த துஷாசனன். துஷாசன வசே ஸ்திதம். சபையில அவ கேசத்தை பிடிச்சு இழுத்துட்டு வரான் அந்த துஷாசனன். அத பார்த்து நீ அப்ப என்ன பண்ண தெரியுமா? சிரிச்ச. இந்த 32 பல்லையும் காமிச்சு சிரிச்ச. எனக்கு தெரியும் நீ சிரிச்சது, எனக்கு தெரியும். மற்றவர்கள் வேணா பார்த்தாலோ இல்லையோன்னு தெரியல. ஆனா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவான் ஒவ்வொன்னுத்தையும் பாக்குறான். நம்ம காட்டுற பாவங்கள், நம்முடைய முக பாவங்கள், நம்முடைய பாவனைகள் எல்லாம் அங்க பகவான் நோட் பண்றாங்கிறது புரியுது. சிரிச்ச கர்ணா நான் பார்த்து நீ சிரிச்ச. அப்ப அந்த துஷாசனன் கையில அகப்பட்டு வசப்பட்டு திரௌபதிக்கு அலறி அடிச்சுட்டு வரச்சே அத பார்த்து இந்த சபையில நீ கைத்தட்டி சிரிச்ச. நீ சபாயாம் பிரஹாசஹா கர்ணா க்வதே தர்மஸ்ததா கதஹ. அப்ப எங்க போச்சு உன் தர்மம்? தர்மம்னு வந்து பேசுற ஒரு ஸ்திரீ வசப்பட்டு வரா. ஒரு ஸ்திரீ ஒரு பரபுருஷன் கையில வசப்பட்டு வந்துருக்கா. அதுவும் ரஜஸ்வலையா இருக்கிற ஸ்திரீய ஒருத்தன் இழுத்துன்னு வந்துருக்கான். அதை பார்த்து சிரிக்க முடியறதா உன்னால? யதா ரஜஸ்வலாம் கிருஷ்ணாம் துஷாசன வசே ஸ்திதம் சபாயாம் பிராஹச கர்ணாகாய க்வதே தர்மஸ்ததா கதஹ. அப்ப எங்க போச்சு உன் தர்மம்? க்வதே தர்மஸ்ததா கதஹ. எப்ப எங்க போச்சு? இப்ப வந்து ஏமா அர்ஜுனன்ட்ட தர்மம் தர்மம் தர்மம்ங்கிற. அப்ப ஒரு ஸ்திரீ கஷ்டப்பட்டு வரச்சு, அவளை பார்த்து சிரிச்சிய. அப்ப எங்கடா போச்சு உன்னுடைய தர்மம்? ஏன்னா அது மட்டும் இல்லாம கிளம்பி சகுனி பண்ண மாய சூதாட்டம் ஒவ்வொன்றுத்துக்கும் நீ பிரேரணையா இருந்திருக்க. அது சூதாட்டமே தப்புன்னா அதுலயும் மாய சூதாட்டம் வேற. ராஜ்யலுப்தஹா புனஹா கர்ணாகாயா சமாவ்யசதி பாண்டவம் யதா சகுனிஹி மாஸ்ரித்ய க்வதே தர்மஸ்ததா கதஹ. இங்க பார் கர்ணா, வாஸ்தவத்துல உங்க பக்கமும் கௌரதான் கவுந்தது. சூதாட்டத்துல கௌராமெல்லாம் இல்ல, உங்க பக்கமும் கவுந்தது. ஆனா மாய சூதாட்டம். மாய சூதாட்டம்னா என்னதான் இவர்கள் பக்கம் கவுந்தாலும் எதிராளிகளுக்கு இவர்கள் வெற்றி பெறது போலவே தெரியும். அது போல ஒரு மை போட்டு மறைச்சது போல ஒரு மாய சூதாட்டம். அந்த மாய சூதாட்டம் பண்ண சகுனிக்கு நீ ஆதரவு கொடுத்தியே. அப்ப எங்க போச்சு உன்னுடைய தர்மம்? யதா சகுனிம் ஆஸ்ரித்ய க்வதே தர்மஸ்ததா கதஹ. அதை விட பச்சையான துரோகம்டா இது.
பச்சையான துரோகம். ஏதோ ராஜ்யத்தை பிடுங்கியாச்சு, சொத்தை பிடுங்கியாச்சு, சூதாடியாச்சு, பரஸ்திரி மேலையும் கை வச்சாச்சு. அப்படி அவர்களை வனவாசத்துக்கு அனுப்புற சமயத்துல கூட துஷாசனன் திரௌபதியினுடைய கையை பிடிச்சு இழுக்கிறான். கையை பிடிச்சு இழுத்து, நீ எதுக்கு இவர்களோட பரதேசி ஆட்டம் போயின்னு இருக்க, எங்கள யாரையாவது ஒருத்தரை விவாகம் பண்ணிக்கோடு வாய் கூசாம பேசுறான் உன்னுடைய நண்பன் துஷாசனன். அதை பார்த்து நீ சபாஷ் துஷாசனா, அப்படி சொல்லு ஹே திரௌபதி, எங்கள யாரையாவது ஒருத்தரை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னியா இல்லையா? यदनार्यै पुरा कृष्णं क्लिश्यमाना समागसौगो उपप्रेक्षसि राधेया क्वते धर्मस्तदा गतः. அது என்ன தர்மப்படி நீ பேசினதா? அன்னைக்கு துஷாசனன் பேசின பேச்சுக்கு கைத்தட்டி சிரிச்சியே. கைத்தட்டி சிரிச்சு துஷாசனன் சொல்றதுதான் சரி, நீ வேற யாரையாவது ஒரு வேற வரன் பாத்துக்கோ அப்படின்னு. யதனார்யை புரா கிருஷ்ணா, பரஸ்திரிய இன்னொருத்தன் மாற்றான் மனைவிய வேற ஒருவனை பார்த்துக்கோன்னு வாய் கூசாம துஷாசனன் சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நீயும் அதை அவனுக்கு ஹேளனம் பண்ணிட்டு கைத்தட்டி சிரிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் என்ன தர்மம் இது? க்வதே தர்மஸ்ததாகதஹா. ஏன் கர்ணா, உனக்கு இது ஒரு பச்சையான துரோகம்னு உனக்கு தெரியல இந்த மாதிரி பேசுறது? இந்த மாதிரி பேசுற துஷாசனனை தூண்டி விடுறது? அதுவும் என்ன பாண்டவர்கள் என்ன நொண்டியா மொடமா, ஏதாவது அங்கஹீனர்களா, இல்ல உனக்கு ரொம்ப பிரியமான உன்னுடைய நண்பன் துரியோதனனுடைய தகப்பனார் திருதராஷ்டிரன் போல ஏதாவது கண்ணு தெரியாதவர்களா? என்ன அவர்கள்? ஒண்ணுமே இல்ல, மகாவீரர்கள், மகா பராக்கிரமசாலிகள். அவ்வளவு வீரர்களான பாண்டவர்கள் எதிர்ல அவர்களுடைய பத்தினிய பார்த்து, அந்த நாரிய பார்த்து என்ன சொல்றீர்கள்? வேற வரன் பார்த்துக்கோ. உப பிரேக்ஷசி ராதேயா க்வதே தர்மஸ்ததா கதஹ. அப்ப கூட பாண்டவர்கள் கூட கொஞ்சம் ஒடிஞ்சு போயிட்டான். நீங்க எல்லாம் இவ்வளவு அவமானப்படுத்தினீங்க இல்லையா, அப்படி ஒடிஞ்சு போயிட்டா. தர்மபுத்திரன் ஒடிச்சுட்டார் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு. ஒடிஞ்சு போய் பாண்டவர்கள் போயும் கூட, ஆனால் திரௌபதி வீரநடை போட்டு போனா தெரியுமா? வினிஷ்டாஹா பாண்டவாஹா கிருஷ்ணே சாஸ்வதம் நரகம் கதஹ பதிமன்யம் விரிணீஷ்வேதி வதஸ்த்வம் கஜகாமினி. கஜகாமினி கஜநடை போட்டு போனா என்னுடைய தோழி திரௌபதி. அவள் எதுவும் உடைஞ்சு போயிடல. ஏன்னா நீங்கள்லாம் அதர்ம பட்சபாதிகள், நீங்கள்லாம் இப்படிதான் பேசுவீர்கள்னு அவளுக்கு தெரியும். அதனால அவள் கஜநடை போட்டு போனா. ஆனால் நீங்கள்லாம் என்ன பேசினீர்கள்? வேற யாரையாவது விவாகம் பண்ணிக்கோ. என்ன வார்த்தை? இந்த வார்த்தைக்கு பயலே நீ நரகத்துக்கு போற. சாஸ்வதம் நரகம் கதாக. கிருஷ்ணன் வாயால கர்ணனை சாஸ்வதம் நரகம் கதாகனு திட்டிருக்கான். இவ்வளவு திட்டு வாங்கிட்டான் கிருஷ்ணன் கிட்ட கர்ணன். இத என்னன்னு சொல்றது? அப்படி இவ்வளவு பேச்சு பேசின கர்ணா, நீ சாஸ்வதமா நரகத்துல இருக்க வேண்டியவன். சாஸ்வதம் நரகம் கதாக உபப்ரேக்ஷசி ராதேயா க்வதே தர்மஸ்ததா கதஹ. அப்ப எங்க போச்சு உன்னுடைய தர்மம்? பரஸ்திரிய பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கான் துஷாசனன். சி, இப்படி எல்லாம் பேசாத துஷாசனா, ஏதோ போயிட்டு இருக்கால போகட்டும்னு சொன்னியா ஒரு வார்த்தை, நீ கூட சேர்ந்து ஹேளனம் பண்ணிட்டு இருக்க. அப்பெல்லாம் இதெல்லாம் எங்க போச்சு தர்மம்? ராஜ்ய லுப்தா புனகர்ணம் சமாவ்யசசி பாண்டவாகான் யதா அபிமன்யு பஹவோ யுத்தே ஏ. அபிமன்யு இதெல்லாம் போட்டோம், இதெல்லாம் முன்னாடியான கதை. நான் இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வரேன். அபிமன்யு என்னடா பாவம் பண்ணா உனக்கு? 6 7 8 எத்தனை பேர்கள் அவனை போட்டு அப்படி சித்திரவதை பண்ணீர்கள். யதா அபிமன்யும் பஹவோ யுத்தே ஜக்னுஹு மகாரதாக பரிவார்யே ரணே பாலம் கோங்கோ க்வதே தர்மஸ்ததா கதஹ. கர்ணா, யுத்த நீதினு பேசினியே இவ்வளவு நேரம். என்ன, ஒருவனா இருந்தா அடிக்க கூடாது, சரணாகதி பண்ணா அடிக்க கூடாது, பானங்கள் தீண்டுட்டா அடிக்க கூடாது, பிரஷ்ட கவச்சங்கள் பிளந்துட்டா அடிக்க கூடாது, ஒருவனை இத்தனை மகாரதர்கள் அடிக்க கூடாதுங்கிறது உன் யுத்த நீதியில இல்லையோ? யுத்த நீதி இப்ப அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்க. ஒரே ஒரு பாலன், சின்ன குழந்தை, அந்த பாலனை உங்க பரிவாரம் பூரா, உன்னுடைய குடும்பம் பூரா, உன்னுடைய குடும்பம்னா கௌரவ குடும்பம் பூரா சொல்றான் கிருஷ்ணன், உன்னுடைய குடும்பம் பரிவாரம் பூரா அந்த பாலனை சித்திரவதை பண்ணலேடா. யதா அபிமன்யும் பஹோ யுத்தா
கூடாது. என்ன நியாயமான யுத்தமா நீ பண்ணது? அப்போ அப்ப அங்க போய் சொல்ல வேண்டியதானே, ஒருவனா இருக்கா நம்ம இத்தனை பேர்கள் அடிக்க கூடாதுன்னு யுத்த நீதி அங்க போய் சொல்ல மாட்டியேப்பா. இப்ப ஏமாந்த அர்ஜுனன் கிடைச்சா இவங்கிட்ட வந்து சொல்லுவியே, பரிவார் ஏரணே பாலம், அந்த பாலனை போட்டு அப்படி சித்திரவதை பண்ணிருக்கலேடா. ஒவ்வொருத்தரும் இந்த டேர்ன் போட்டுட்டு வந்தது போல ஒவ்வொருத்தரா வந்து அப்படி வெட்டி சித்திரவதை பண்ணி, பரிவாரியம் ரணே பாலம் ஈவரக்கமே இல்ல கர்ணா உனக்கெல்லாம். குவதே தர்மஸ்ததா கதஹா. அப்ப எங்க போச்சு உன்னுடைய தர்மம்? குவதே தர்மஸ்ததா கதஹா, எங்க போச்சு அப்ப உன்னுடைய தர்மம்? இப்ப வந்து தர்மம்ங்கிற தர்மஸ்தத்ர வித்யதே ஹி கிம் சர்வதா தாலு விசோஷணே அத்யேஹ தர்ம்யானி விதஸ்த்வ சூதா ததாபி ஜீவன் விமோக்ஷ்யசே. இத்தனை கேள்விகள் நான் உனக்கு வச்சேனே, ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லு கர்ணா. இவ்வளவு கேள்வி நான் உனக்கு கேட்டு எனக்குதான் வாய் வலிக்கிறது. இவ்வளவு கேள்வி கேட்டுட்டேன், ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லிடு. இவ்வளவு கேள்வி கூட நீ பதில் சொல்ல வேணாம். ஏதாவது ஒரே ஒரு கேள்விக்கு உன்கிட்ட ஒரு நியாயமான உன் பட்சம், ஒரு நியாயம் இருக்கா? உன்னால ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா நீ பண்ணத? ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? அபிமன்யு வதத்துக்கு பதில் இருக்கா? திரௌபதியை பார்த்து நீ பேசின வார்த்தைகளுக்கு பதில் இருக்கா? திரௌபதி அவமானத்துக்கு நீ காரணமா இருந்திய, அதுக்கு பதில் இருக்கா? திரௌபதிய வனவாசத்துக்கு கிளம்பரிச்சே ஹேளனம் பண்ணிய, அதுக்கு உனக்கிட்ட பதில் இருக்கா? பீமனுக்கு விஷம் பண்ண வச்ச உன்னுடைய நண்பன் துரியோதனன், அதுக்கெல்லாம் கூட நீ சாட்சியா இருந்திய, அதுக்கு உனக்கு பதில் இருக்கா? வாரணாவதத்துல கொளுத்தினேல, அதுக்கு உனக்கு பதில் இருக்கா? எதுக்கு உனக்கு பதில் இருக்கு சொல்லு. ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா சொல்லு. பதில் இருந்தா நான் அவனை விட்டுடுறேன், உயிர் பிச்சை கொடுத்துடலாம் அர்ஜுனா, உயிர் பிச்சை கூட இவனுக்கு. ஒரு கேள்விக்கு அவன் பதில் சொல்லட்டும், சொல்லு, பதில் சொல்லு அப்படின்னதும் திகச்சு போயிட்டான் கர்ணன். என்ன பேசுறதுன்னு புரியல, செய்வது அறியாம தன்னுடைய பானங்கள் எல்லாம் கீழே போட்டு கர்ணன் திகச்சு போய் நிக்கிற காட்சி நம்ம இப்ப பாக்குறோம். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், கிருஷ்ணன் கேட்ட கேள்விகள், அதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத கர்ணன் திகச்சு போய் இப்படி நிக்கிற காட்சி. ஒரு கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? எந்த கேள்விக்கு, இப்ப கிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு எந்த கேள்விக்கு கர்ணன் கிட்ட பதில் இருக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம திகைச்சு போய் கர்ணன் நிக்க, இவ்வளவு அதர்மத்துக்கு நம் சாட்சியா இருந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு விதமான வருத்தத்திலையும் கர்ணன் அங்க நிக்க, இந்த சமயத்துல இப்படி கிருஷ்ணன் திரும்பி அர்ஜுனனை பாக்குறான். அப்படி இவ்வளவெல்லாம் கிருஷ்ணன் கேள்வி கேட்டுட்டான் இல்லையா, இப்படி திரும்பி அர்ஜுனனை பாக்குறான். அர்ஜுனனை பார்த்த உடனே, ஆனால் அர்ஜுனனோ கிருஷ்ணனை அஞ்சலி பண்றான். கிருஷ்ணா, ததோ ப்ரவீத் வாசுதேவோபி பார்த்தம் சித்தஸ்ய மூர்த்த சமரே சரணேன யாவதாரோஹதி வைரதம் விருஷஹ சரணேன வாசுதேவோபி. வாசுதேவா, கிருஷ்ணா, தேவதேவா, ஜெகநாதா, நான் உன்னை சரணாகதி பண்றேன். சரணேன வாசுதேவோபி, வாசுதேவா நான் உன்னை சரணாகதி பண்றேன், உன்னை நான் அஞ்சலி பண்றேன். நீ இவ்வளவெல்லாம் பேசின இப்ப கர்ணனை பார்த்து, அத்தனையும் நியாயம். எனக்கு வர கோபத்துக்கு இவனை உடனே கொய்திடணும் அப்படின்னு தோன்றது. ஆனாலும் நான் உன்னை அஞ்சலி பண்றேன், உன்னை நான் சரணாகதி பண்றேன். ததோர்ஜுனஹா பிராஞ்சலிகம் மகாத்மா. அஞ்சலி பண்றானாம், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு, அவன் வந்துட்டோம், ரதத்தை ஸ்தாபிச்சுட்டு அவன் வந்துடட்டும், நான் அவனை வதம் பண்ணிடுறேன். அவன் ரதத்தை எடுத்துட்டு வந்துட்டமே. ஜகானகக்ஷாமமார்க்வானம் மகாரதே ரத சக்ரே விமக்னே மகாரதே ரத சக்ரே விமக்னே. ரத சக்கரத்தை எடுத்துட்டு அவன் வந்துடட்டும், நான் அவனை வதம் பண்ணிடுறேன், அது வரைக்கும் என்னை வதம் பண்ண சொல்லாத அப்படின்னு அர்ஜுனன் கெஞ்சறத பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்தது கிருஷ்ணனுக்கு, கர்ணன் மேல. அர்ஜுனன் மேல இல்ல, கர்ணன் மேல. கர்ணனை பார்த்து சொல்றான், ததோர்ஜுனஹா பிராஞ்சலி கிம் மகாத்மா. என்னுடைய மகாத்மா அர்ஜுனனை பாத்தியா, பிராஞ்சலி அஞ்சலி பண்றான். உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறதுக்கு அவன் அஞ்சலி பண்ணிட்டு இருக்கான் என்கிட்ட. வெக்கமா இல்லையா கர்ணா உனக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? இவ்வளவு அட்டுழியம் பண்ணிருக்க, இவ்வளவு அநீதி பண்ணிருக்க, இவ்வளவு அநீதி என்னுடைய பாண்டவர்களுக்கும் என்னுடைய அர்ஜுனனுக்கும் பண்ணியும் உனக்காக சரணாகதி பண்ணிட்டு இருக்கான் பார். அத்தகைய உத்தமனுக்கு போய் துரோகம் பண்ணிருக்கிய, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னுடைய அகராதியில, கிருஷ்ணனுடைய அகராதியில கர்ணா உனக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது நீ பண்ண காரியங்களுக்கு. அர்ஜுனா, என்ன அஞ்சலி பண்ணிட்டு இருக்க? கையை எடு, கை
கூப்பின்னு இருக்கான் அர்ஜுனன். கையை எடு, இதெல்லாம் புதுசா என்ன சேவிச்சுன்னு இருக்க, என்ன அஞ்சலி இது? எனக்கு அஞ்சலி எல்லாம் தேவையில்லை, உன்னுடைய சரணாகதியை நான் ஏத்துக்கிறதா இல்ல. இப்போ கர்ணன் அடிக்கறியா இல்லையா? இல்ல கிருஷ்ணா, கொஞ்சம் நான் சொல்றதை கேளுக்கு, வாய மூடு. இவ்வளவு தூரம் சொல்லின்னு இருக்கேன், எவ்வளவு அட்டுழியம் பண்ணிருக்கான் இவன், அயோக்கியன் இவன். சொல்லின்னு இருக்கேன் ரதத்தை ஸ்தாபிக்கணுமா? ஒண்ணு அவன் ஸ்தாபிக்கவே வேண்டாம். அவன் இத்தனை நாட்கள் பாவம் பண்ணி ஸ்தாபிச்சதெல்லாம் போறோம், இன்னும் அவனை ஸ்தாபிக்கணும்னு நீ அவனுக்கு கருணை காட்ட வேண்டாம். இப்ப பானத்தை எடுக்கிறியா, நான் என் சக்கரத்தை எடுக்கட்டுமா? நீ பானத்தை எடுக்கலன்னா நான் என் சக்கரத்தை எடுப்பேன். வேண்டாம் கிருஷ்ணா, அப்படிலாம் பண்ணாத. நான் இப்ப என்ன பண்ணணும்? எடு காண்டீபத்தை. சொல்லின்னு இருக்கேன் இல்ல, அபிமன்யு அப்படி துடிச்சாலே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ஒரு நிமிஷம் அபிமன்யு அன்னைக்கு பட்ட பாட யோசிச்சு பாக்குறியா? அப்படி துடிச்சானே நம்ம பிள்ளை அபிமன்யு. உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா எங்க மேல? ஏன் மேலயோ அபிமன்யு மேலயோ உனக்கு அக்கறை இல்லையா? அந்த அபிமன்யு அத்தகைய துடிச்சதுக்கு காரணம் இவனு கூட இருந்து பண்ணிருக்கான் அபிமன்யு வதத்தை. அத்தகைய அபிமன்யு வதத்துக்கு காரணமா இருக்கிற ஒவ்வொருத்தையும் நம்ம போட்டு நம்ம அவளை அடிச்சு சம்ஹாரம் பண்ண வேண்டாமோ? அப்படி இருக்கிற இவன், ஹே கர்ணா, திரௌபதீம் ஏக வஸ்திராம் சபாயாம், இந்த ஒரு குற்றம் போறோம். திரௌபதியினுடைய வஸ்திராகரணத்தை நடத்துன்னு சொன்ன இந்த ஒரு குற்றம் போறோம். யதா ரஜஸ்வலாம் கிருஷ்ணாம் துஷாசன வசேஸ்திதம், இந்த 2 குற்றம் போறோம். இந்த 2 குற்றத்துக்கு உன்னை நாங்க என்ன வேணாலும் பண்ணிடலாம். திரௌபதி அப்படி வஸ்திராகரணத்தை பண்ணுன்னு சொன்னீங்க, இந்த ஒரு குற்றம் திரௌபதி ஹேளனம் பண்ணி சிரிச்சியே, பரபுருஷன் கிட்ட அவ அகப்பட்டு இருக்கிறச்சே ஹேளனம் பண்ணி சிரிச்சியே, இந்த 2 குற்றத்துக்காக உனக்கு நான் என்ன தண்டனை வேணாலும் நான் கொடுப்பேன் கர்ணா. ஏன்னா யாரும் கேட்க முடியாது, என்ன தண்டனை வேணாலும் நான் உனக்கு கொடுப்பேன். அர்ஜுனா, ஏடு காண்டீபத்தை போடுறியா இல்லையா கர்ணன் மேல? இதோ போட்டேன், எடுத்தேன் அப்படின்னு உடனே காண்டீபத்தை உயர்த்தினான் அர்ஜுனன். ஹே கர்ணா, என்ன அட்டகாசம் பண்ணிட்டப்பா, போறோம். இதுக்கு மேலேயும் உன்னுடைய சித்திரவதை எங்களால தாங்க முடியாது. இப்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் என் புத்திரனை வதம் பண்ணி அப்படி எங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருக்க, நீ அழிய வேண்டியவன் தான். ஆதத்வரன் கர்ணவதாய பார்த்தஹ மகேந்திரவ்ரஜனலடண்டசஸ்திதோ ஆதத்த சாதாஞ்சலிகம் நிஷங்காத் சஹஸ்ரஸ்மேரிவ ஷரிஷ்வமுத்தமம். உடனே பார்த்தன் ஒரு பானத்தை எடுத்து கர்ணவதத்தை சங்கல்பிச்சான். கர்ணவதத்தை சங்கல்பிச்சு நேர இது கர்ணனுடைய கழுத்தை போய் அறுக்கட்டும் அப்படின்னு, கிருஷ்ணா நீ சொன்ன வார்த்தைக்காக இப்ப அவன் கீழே இருந்தாலும் நான் கர்ணவதத்தை சங்கல்பிச்சு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் ஒரு பானத்தை எடுத்தான். கர்ணவதாய பார்த்தஹ, பார்த்தன் போடுற பானம் நேர கர்ணனுடைய கழுத்து கிட்ட வந்தது. கர்ணனுடைய கழுத்தை கர்ணன் கழுத்தை கொய்தெடுத்து கர்ணனுடைய கழுத்து வெட்டப்பட்டு கர்ணன் தலை கீழே சாஞ்செடுத்து அப்படின்ன உடனே கிருஷ்ணன் அப்பாட ஒழிஞ்சான். அயோக்கியன் இவன் அப்படின்னு கிருஷ்ணன் பாக்குறான். இங்க பாரு அர்ஜுனா, உனக்கு எந்த வருத்தமும் வேண்டாம். கர்ணன் போனது சர்வதா சரியே, உனக்கு எந்த வருத்தமும் வேண்டாம், நீ பண்ணதுதான் சரி. தத்புதம் சர்வ மனுஷ்யாவ்யயோதா, தத்புதம் அர்ஜுனனை தட்டி கொடுக்கிறான் கிருஷ்ணன். அற்புதமான காரியம். ததசங்காத் பாண்டவாக, பாண்டவர்கள் சங்கராத்தம் பண்ணார்கள், கர்ணவதம் ஆயிடுத்து அப்படின்னதும். இதுதான் வியாச பாரதம். வியாச பாரதத்துல இப்படிதான் இருக்கு கர்ணவதம். அதோட கர்ணன் அர்ஜுனன் சங்கல்பிச்சு கர்ணனுடைய தலையை வீழ்த்தின உடனே கர்ணன் பூமியில விழுந்து மடிஞ்சு போயிட்டான் அப்படிங்கிறதுதான் வியாச பாரதம். இது வில்லிபுத்தூரார் அப்படின்னு இருக்கிறவர் ஸ்ரீ வில்லிபுத்தூரார் வில்லிபுத்தூர் பாரதம், வில்லி பாரதம் அப்படின்னு ஒண்ணு தமிழ்ல எழுதியிருக்கார். அதுல வில்லி பாரதத்துல கர்ணவதத்தை பத்தி சில இடைச்சேர்தல்கள் அவர் சேர்த்திருக்கார். அதாவது அவர் என்ன செஞ்சாருங்கிறத சொல்றேன், ஏன்னா அது சொன்னாதான் வியாச பாரதத்துக்கும் அதுக்கும் நமக்கு வித்தியாசம் புரியும். வில்லிபுத்தூரார் எழுதின அந்த வில்லி பாரதத்துல என்ன சொல்லியிருக்கார்? கர்ணவதம் ஆற சமயத்துல கர்ணன் அடிபட்டு கீழே விழுந்த உடனே ஒரு கிருஷ்ணன் பிராமண ரூபத்துல வந்ததாகவும் வந்து கர்ணன் கிட்டக்க உன்னுடைய புண்ணியத்தெல்லாம் எனக்கு தானம் பண்ணு அப்படின்னு கேட்டதாகவும், உடனே அதுக்கு கர்ணன் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு அத்தனையும் கிருஷ்ணனுடைய திருவடிக்கு தானம் பண்ணது போலவும், எதிரில உடனே அந்த பிராமணன் இல்ல கிருஷ்ணனே காட்சி கொடுத்ததாகவும், அதுக்கு உடனே கர்ணன் கிருஷ்ணன் நமஸ்கரிச்சதாகவும், கிருஷ்ணன் இந்த சமயத்துல உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கர்ணனை கேட்டதும், இந்த திசையில எனக்கு என்ன வரம் வேணும், ஏன்னா நான் உயிர் போற திசையில, மரணப்படுக்கையில இருந்து நான் உயிர் போற திசையில உன்னுடைய சந்திரனே உற்பத்தியான உன்னுடைய ஹிருதயத்தால் நான் மதிக்க பெற்றேன், உன்னுடைய திருக்கரங்களாலே நான் தீண்ட பெற்றேன், உன்னுடைய ஹிருதயத்தாலே நான் மதிக்க பெற்றேன், இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும்
புண்ணியமும் இல்ல அப்படின்னு சொல்லி கிருஷ்ண சரணத்தை பார்த்துட்டே அவன் உயிர் போனதாகவும், ஏன்னா அவனுடைய பாபம் எப்போ பார்த்தனுடைய பானம் அவன் மேல பட்டதோ அப்பவே அவனுடைய பாபம் எல்லாம் நீங்கிடுது. இனி பாக்கி இருந்தது அவன் கிட்டக்க புண்ணியம் மட்டும்தான். தானத்தினால அவன் பண்ண புண்ணியம் மட்டும்தான். அதனால அந்த புண்ணியத்தையும் நம்ம கிருஷ்ணன் வாங்கிட்டா, பாபமும் இல்லாம புண்ணியமும் இல்லாம அவனை ஒரு எதுவுமே இல்லாத நியூட்ரலாக ஆக்கி அவனுக்கு உத்தம கதிய கிருஷ்ணன் கொடுத்தான், மோட்சத்தை கொடுத்தான் அப்படிங்கிறது வில்லிபுத்தூராருடைய வர்ணனை. அது அவருடைய வர்ணனை, அது வியாச பாரதம் இல்ல. அதை வச்சுட்டுதான் எல்லாரும் கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி பேசுறா. ஆனா இங்க பகவான் வாயால நீ நரகம் கதாக சாஸ்வதம் நரகம் கதாகான்னு சொல்லியிருக்கான் பகவான். நீ நரகத்திலேயே தான் சாஸ்வதமா இருப்பேன்னு சொல்லியிருக்கான். அதனால வில்லிபுத்தூராருடைய வர்ணனை பகவத்கீதையில அவனு பாபமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே விட்டாதான் பகவானுடைய திருவடி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு இந்த கர்ணவதம் கோதா அமைஞ்சுது. அதனால அவர் பகவானுடைய அந்த காருண்யத்தை காட்டணும் அப்படிங்கிறதுனால அவர் இதை எழுதியிருக்காரே தவிர, இது வாஸ்தவமா நமக்கு ஒரிஜினல் வெர்ஷன், நமக்கு மூலம் எதுன்னு பார்த்தா அது மகாபாரதம் தான். வியாச பகவான் எழுதின மகாபாரதம் தான். இந்த மகாபாரத கிரந்தத்துல கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்ததாகவோ இல்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாகவோ எங்கேயுமே இல்ல. கர்ணன் அதோட அவனுடைய உயிர் போயிடுத்து, அவ்வளவுதான். அவன் தலையை அறுத்து போட்டுட்டான். தலையை அறுத்து போட்ட பிறகு அங்க பேசிண்டெல்லாம் இருக்க முடியாது. ஒருத்தனுக்கு தலை துண்டிக்கப்பட்டாச்சுன்னா அந்த தலை துண்டிக்கப்பட்டதோட யாரும் தானம் எல்லாம் கேட்க முடியாது. தலையே துண்டிக்கப்பட்டு உடம்பு தனியா தலை தனியான்னு இருக்கிறச்சே அவன் தானம் எல்லாம் கையில எடுத்து கொடுக்கவும் முடியாது. அதனால வியாச பாரதத்துல இதுதான். அவன் அப்படியே அவனுடைய உயிர் பிரிஞ்சது, கர்ணன் பார்த்தனுடைய பானம் அடிபட்டு உயிர் பிரிந்ததுங்கிறது தான் நமக்கு ஒரிஜினல் வியாச பாரதம். வில்லிபுத்தரால் அதுக்காக அவர் எழுதின பாரதத்தை அடிய நிந்தெல்லாம் பண்ணல. அவர் பகவானுடைய காருண்யத்தை காட்டணும் அப்படிங்கிறதுனால இந்த புண்ணியம் பாபம் ரெண்டுமே நம்ம எப்படி பகவத் அர்ப்பணம் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக இத கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்ததாக அவர் எழுதியிருக்கார். அது அவருடைய சொந்த விஷயம், அவர் எழுதினது அவருடைய சொந்த விஷயம். ஆனால் வியாச பாரதத்துல இருக்கிறது உள்ளது உள்ளபடி என்னன்னு பார்த்தா மறுபடியும் வியாச பாரதத்துக்கு வருவோம். கர்ணன் பார்த்தனுடைய பானம் அடிபட்டு கர்ணன் கீழே விழுந்ததும் யோடோரஸ்கம் கமலநயனோ தப்தஹே மாவபாசம் கர்ணம் திருஷ்ட்வா புவி நிபதிதம் பார்த்தபாணாபிதப்தம். பார்த்தபாணாபிதப்தம், பார்த்தனுடைய பானம் அடிபட்ட உடனே கர்ணனுடைய உயிர் பிரிஞ்சது. பாம் சுக்ரஸ்மம் மலின பசகம் புத்திரமன் வீக்ஷமானே மந்தம் மந்தம் பிரஜதி சவிதா மந்திரம் மந்தரஷ்மிஹி. இந்த ஸ்லோகத்தோட இந்த சர்க்கமும் முடியுது. இந்த சர்க்கமே இந்த ஸ்லோகத்தோட முடிஞ்சிருது. மந்தம் மந்தம் பிரஜதி சவிதா. அந்த சூரிய ரதமே மந்தம் மந்தம் மந்தம், ஏன்னா சூரியன் அஸ்தமனமாகிற சமயத்துல மந்தம் மந்தம் பிரஜதி சவிதா. அப்படி சூரியன் அஸ்தமனம் ஆறுது, கர்ணனுடைய உயிரும் அஸ்தமனம் ஆறுது. மந்திரம் மந்தரஷ்மிஹி. இதோட கர்ணவதம் பூர்த்தியாரு. இதுல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக இல்ல. இது அடியன் வேணும்னாலும் இந்த கிரந்தம் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக வியாச பாரதத்துல இல்ல. அது வில்லிபுத்தூரார் அவருடைய வர்ணனை, அவ்வளவுதான். கர்ணவதம் பூர்த்தி ஆச்சு அப்படிங்கறதோட இங்க கர்ண பர்வா முடியறது. கர்ணனே போயிட்டான் அப்படின்ன உடனே இனி பிரதானமான வீரர்கள் யாருமே இல்ல. இனி கௌரவர்களுக்கு அடுத்தது துரியோதனனுடைய வதம் தான். அதை வரக்கூடிய வாரத்துல அனுபவிப்போம். அடியே பாகியமா பாகியம் ராமானுஜன் ஸ்ரீ ராமானுஜாய நமः.